கிறிஸ்து இயேசுவில் அன்பானவர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் நவம்பர் மாதம் 21வது நாள். இந்த நாள் நம்முடைய திருச்சபையிலே, குறிப்பாக அகில உலகமெங்கிலும் இருக்கின்ற திருச்சபைகளில் இந்த நாளை கிறிஸ்து அரசர் ஞாயிறாக ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான கிறிஸ்தரசர் இந்த ஞாயிறு ஆராதனையுடைய ஆரம்பம் எல்லாம் வல்ல கடவுள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரில் உள்ளது. ஆமென். நாம் அனைவரும் தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக கடவுளை நோக்கி நாம் இறைவேண்டல் எடுப்போம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். போற்றும் துய துய தேவனை மெய்நாஜரே எங்கள் நாதனை பயம் யாவும் நீக்கி அருள் தாருமே. சரணம் 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 சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்லவரும் என்றென்றும் வாழ்ந்து எங்களை ஆளுகை செய்தவருமாகிய நல்ல கடவுளே, சேனைகளின் கற்ற பரிசுத்தர் 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 என்று வான சேனைகளாலும் பூலோக கொடிகளாலும் போற்றப்படுகிற எங்கள் பரம்பொருளாம் நல்ல கடவுளே, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் எங்களுடைய லூத்தரன் திருச்சபையிலே சிறப்பாக இந்த நாளை நாங்கள் அனைவரும் கிறிஸ்து அரசர் ஞாயிறாக நாங்கள் ஆசரிக்கின்ற ஒரு வாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கின்றேன். திருச்சபையுடைய கால அட்டவணையிலே நிறைவு நாளாகவும் இந்த நாள் அமையப்படுகிறது. திருத்துவ பண்டிகைகள் வருகின்ற ஒரு காலங்களில் நெடிய காலங்களாக நாங்கள் அதை ஆசரித்தோம். இன்றைக்கும் திருத்துவ பண்டிகையினுடைய நிறைவு வாரமாகவும் கிறிஸ்து அரசருடைய திருநாளாகவும் இந்த நாளை நாங்கள் அனைவரும் ஆசரிக்க கடவுள் எங்களுக்கு தந்திருக்கின்ற மேலான கிருபைக்காக நன்றி படைக்கின்றோம். நீர் சமாதான பிரபுவாக இந்த உலகத்தில் வந்தீர். கடவுளுடைய மைந்தனாக இந்த உலகத்திலே அகில உலகமெங்கிலும் காணப்படுகிற மக்களுக்கு சமாதானத்தை தருகின்ற நல்ல ஒரு ஆண்டவரை இளவரசராக இந்த உலகத்திலே நல்ல ஒரு வாழ்வை மக்களுக்கு தந்து உண்மையே அர்ப்பணித்தீர் கடவுளே. இப்பொழுது நீர் தந்தையின் வலுபுறம் நீர் அரசராக வீற்றிருக்கின்ற ஒரு பாக்கியத்தை தந்து பெற்றிருக்கிறேன். நீர் மறுபடியும் இந்த உலகத்திற்கு நீயாக இருக்கக்கூடிய ஒரு நீதியின் அரசராக இந்த உலகத்திற்கு வரவிருக்கிற கடவுளே, உம்மை நாங்கள் அரசராய் கொண்டிருக்கிறோம். உம்முடைய முன்பதாக நாங்கள் ஒரு நாள் நிற்க நாங்கள் அழைக்கப்படுகிறோம். இந்த உலகிலே உம்முடைய ஆளுகை எங்களில் நிறைவேறப்படவும் உம்முடைய ஆட்சியின் பிள்ளைகளாய் நாங்கள் வாழவும் உம் திருமுன் வருகின்ற பொழுது நாங்கள் உங்களுடைய நியாயத்தின் முன்பதாக நாங்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் நேர்மையானவர்களாக இருக்க கர்த்தரைகளை இந்த ஆலயத்தின் வழியாக எங்களை தகுதிப்படுத்தி வருகிற உங்களுடைய வார்த்தை மூலமாக எங்களை உடமிட்டு பயன்படுத்தி வருகிற உருவாக்கி வருகிற உங்களுடைய பேரன்பை நாங்கள் உங்களை போற்றுகிறோம் கடவுளை. ஒவ்வொரு வாரமும் அதனுடைய பொருள்களை நாங்கள் உணர்ந்து அறிந்து நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னது போல பொருள் நிறைந்த வகையில் உண்மை ஆராதிக்க நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம் கடவுளை. இந்த பரிசுத்த தொழுகையில்
உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட நிறைவாய் தங்கட்டும். வந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், உம்முடைய மக்கள் ஏற்ற வேளையில கடந்து வர கர்த்தர் கிருபை தாரும். எல்லா தடைகளை மாற்றிக் கொள்வீராக. உம்முடைய பிரசனத்தை நாங்கள் இந்த இடத்துல ஆண்டவரை புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அதை நாங்கள் பெற்று அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக கொண்டாடுகிறோம். சென்ற வாரம் முழுவதும் எங்களை கருத்தாய் பாதுகாத்தீர். எல்லா பிரச்சனைகளிலும் நல்ல பாதுகாப்பை கொடுத்தீர். பிரயாணங்களிலே, கை கொண்டு செய்கிற பணிகளிலே எல்லாவற்றும் உடைய வழிநடத்துதலையும் உடைய ஒத்தாசையும் உங்களுடைய ஆலோசனை பெற்று வாழ கர்த்தர் எங்களுக்கு அருள் புரிந்தீர். நன்றி பெருக்கோடு, நன்றி உள்ளத்தோடு ஒரு ஆலயத்தில் வந்து உங்களை நாங்கள் போற்ற அழைக்கப்படுகிறோம். உங்களுடைய பிரச்சனை எங்களோடு கூட தங்கட்டும். ஆராதனையிலே உண்மை புகழ்ந்து நாங்கள் பாடுகின்ற ஒவ்வொரு பாடல்களும் உமக்கு பிரியமாக இருக்கட்டும். எங்களை நாங்கள் தாக்கி அர்ப்பணிக்கின்றோம். இந்த ஆராதனையில் நாங்கள் கேட்கின்ற இறை வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிற வேண்டுகிற ஒவ்வொரு ஜபங்களும் உடைய சமூகத்திலே தூபம் போல வந்து இருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கின்றோம். இறைவன் நேசரின் வல்லமையான நாமத்திலே வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் நல்ல கடவுளே. ஆமென். நம்முடைய ஆண்டவரது திருப்பெயரை போற்றும்படியாக 103வது ஞான பாடலை நாம் யாவரும் எழுந்து பாடுவோம். எல்லாருக்குமா உன்னத கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனிதர் நீர் வாழ்க இயேசுவே என்கின்ற பாடலை இணைந்து பாடுவோம். எல்லாருக்குமா உன்னத கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனிதர் நீர் வாழ்க, 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 வாழ்க இயேசுவே. விண்ணில் பிரதானியான நீர் பகைஞராகவே, மண்ணில் இறங்கி மரித்து நீர் வாழ்க, 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 வாழ்க இயேசுவே. நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே. பிசாசு பாவம் உலகம் ஈசதோருகளே, மண்ணிந்து போக மீதியும் நீர் வாழ்க, 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 வாழ்க இயேசுவே. நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே. நீர் வென்றபடி நாங்களும் வென்றேறி போகவே, பரத்தில் செங்கோல் செலுத்தும் நீர் வாழ்க, 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 வாழ்க இயேசுவே. நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே. விண்ணோர்களோடு மண்ணுள்ளோ என்றைக்கும்
பரமவாசல் திறந்தோ நீர் வாழ்க 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 இயேசுவே நீர் வாழ்க இயேசுவே நீர் வாழ்க இயேசுவே நீர் வாழ்க இயேசுவே நீர் வாழ்க இயேசுவே அனைவரும் இணைந்து 45வது பக்கம் இடம்பெற்றிருக்கக்கூடிய காலை ஆராதனை முறைமையை நாம் அனைவரும் பின்பற்றுவோம். காலை ஆராதனை முறைமை பக்கம் 45. ஆண்டவரே என் உதடுகளை தீர்ந்தருளும், அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். கடவுளே என்னை விடவே தருளும். ஆண்டவரே எனக்கு சாயம் செய்யவே தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை பணிவோம் வாருங்கள், அவர் நம்மை உண்டாக்கினவர். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சணை தன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் பாடுங்கள். நன்றியரோடு அவர் சன்னதியின் முன் வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தர் மகத்தான கடவுள், எல்லா தேவர்களுக்கும் அவர் மகத்தான ராஜா. பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கின்றன, மலையின் சிகரங்களோ அவருடைய வைகளே. கடலும் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரங்கள் உருவாக்கின. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழந்தாற்படியிட கடவோம் வாருங்கள். அவரே நம்முடைய கடவுள், நாம் அவர் வேசனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். நாம் சேர்ந்து நம்முடைய பாட புத்தகத்திலே 191வது பக்கம் அமைந்திருக்கின்ற சங்கீதம் 93 நாம் அனைவரும் முறைமுறையாக படிக்கலாம். 93வது சங்கீதத்தை நாம் முறைமுறையாக வாசிப்போம். கர்த்தர் அரசாளுகிறார், மாட்சிமையை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் வல்லமையை அணிந்து அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார்.
பூச்சக்கரம் அசையாதபடி நிலைத்திருக்கிறது. கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டன, நதிகள் அலை திரண்டு எழும்புகின்றன. அனைவரும் நாம் இணைந்து வாசிப்போம். உமது சாட்சியங்கள் மிகவும் உண்மையானவைகள். கர்த்தாவே, நித்திய காலமாக பரிசுத்தமே உமது ஆலயத்தின் அலங்காரம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிற படியே. திருச்சபை அமரலாம். இந்த பரிசுத்தமான கிறிஸ்து அரசர் பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதிலே வாசிக்கும்படியாக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற திருமறை பாடங்களை நாம் அனைவரும் வாசிக்க கவனமாய் கேட்கலாம். இந்த நாளுக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதலாவது திருமறை பாடம் தானியேல் தீர்க்க தரிசன ஆகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 10 மற்றும் 13, 14 ஆகிய வசனங்கள். தானியேல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 9, 10 மற்றும் 13, 14. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதில் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியில் இருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புத்தகங்கள் திறக்கப்பட்டன. 13. ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருந்தது என்றார் என்பதை நாம் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது திருமுறையை நாம் அனைவரும் படிக்க கேட்டோம். அவ்வாறாகவே இந்த நாளுக்கு என்று தரப்பட்டிருக்கின்ற 2வது திருமுறை பாடம் தரிசன ஆகமம் அல்லது வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 துவங்கி 8 வரையுள்ள வசனங்கள். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 8 முடிய. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மருத்துவரிலிருந்து முத்தர் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுமாக்கின அவருடைய மகிமை உள்ள வல்லமையையும் என்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இதோ மேகங்களுடைய வருகிறார். கண்கள் யாவும் அவர்களை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பா ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பெற்றுள்ளார் என்றார். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட 2வது திருமுறை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். அனைவரும் எழுதி நம் நற்செய்தியை வாசிக்க கேட்கலாம். ஆண்டவரே, எங்கள் மேல் இரங்கும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பாடம் தூய யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 18வது அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 37 வரை உள்ள வசனங்கள். யோவான் 18ஆம் அதிகாரம் வசனம் 33 முதல் 37 வரை. பிலாத்து திரும்பவும் மாளிகைக்குள் போய்
இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்க, இயேசு, நீ சுகமாய் இப்படி சொல்கிறீரே, மற்றவருக்கு எடை கொடுக்கும் போது பேசினார்கள் என்றார். அதற்கு பிலாத்து, நான் யூதனா? உன் ஜனங்களுக்கும் பிரதான ஆசிரியருக்கும் உன்னை என்னிடம் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றார். இயேசு, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதனால் நான் யூதரிடம் ஒப்புக்கொள்ளாதபடி என் நாட்கள் போராடிப்பாரே, ஆகவே என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியதே என்றார். அதற்கு பிலாத்து, பின்னே நீ ராஜாதானே என்று கேட்க, இயேசு, நான் ராஜா என்று நீயே சொல்கிறேன். சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்ல நான் வந்தேன். இதற்கனே இந்த உலகத்திற்கு வந்தேன். சத்தியத்துக்குரியவன் எவனும் என் சத்தத்துக்கு செவி கொடுத்தான் என்றார். இன்றைக்கு அருளப்பட்ட நற்செய்தி நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே எங்கள் மேலே இரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளது வாழ்வு தரும் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டு நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அனைவரும் சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அனைவரும் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கண்மணில் பிறந்து பொந்தியுலாத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர் உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய வலதுபார்த்து வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோரை மரித்து நயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த வான்முடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வேளையிலும் நம்முடைய ஆலயத்திலே வருகின்ற நாட்களுக்கு நம்முடைய திருச்சபையுடைய கால அட்டவணையிலே வருகின்ற திருவருகை காலத்திற்கு பயனாக டாக்டர் வழிபடத்திற்கு என்று சொல்லி நாட்களுக்கு நாம் பயன்படுத்துகிறோம். வருகின்ற காலத்தில் நாம் கிறிஸ்து வருகையின் காலமாக நாம் அதை ஆசரிக்கின்ற பொழுது அந்த நாட்களிலே நம்முடைய ஆலய வழிபாட்டிலே பயன்படுத்தும் நிறம் ஊதா நிறமாக இருக்கும். பர்பிள் இந்நிலையிலே அல்லது வயலட் நிலையிலே அந்த நிறம் பயன்படுத்தப்படுகிறது. எனவே அதற்கென்று சொல்லி நம்முடைய ஆலயத்திலே இது வைக்கப்பட்டிருக்கின்ற பொருள், அதாவது வழிபடத்திலே வைக்கும்படியாக இந்த ஆலய பலிபீட துணி ஒன்று தயாரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆலயத்திலே திருவாளர் டாக்டர் ராஜ் சார் அவர்கள் இதை முனைந்து செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து வருகின்ற வழிபாட்டு நாட்களில் கூட இவ்வளவு உணவாய் செய்து ஒரு நாட்டில் செய்து தருவதாக சொல்லியிருக்கிறார். நம்மளுக்கு சபை நன்றி சொல்லுகிறோம். உண்மை பொழுது இதற்காக செய்யும்படியாக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஜெபம் செய்வோம். அனைத்து ஆற்றலும் தன்னகம் கொண்ட எங்கள் இறைவா, எங்களை ஆளுகை செய்கின்றவரை உம்முடைய கைவினைகளாக நாங்கள் இருக்கிறோம். எல்லா நிலைகளிலும் நாங்கள் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் வாழ அழைக்கப்படுகிறோம். உம்முடைய கரம், உம்முடைய பிரசன்னம் எங்களோடு எந்தடைக்கு தொடர்ந்து இருக்கின்றபடினாலே நன்றிகளை படைக்கிறோம். இதோ கடவுளின் ஆலயத்திலே பலிபீடத்திலே அமைக்கும்படியாக இதோ வைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆற்றல் இதற்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வருகின்ற நாட்களிலே இதை பயன்படுத்துகின்ற அனுபவங்களிலும் அதை போன்றிருக்கிற ஏனைய நிறங்களிலும் கூட அவர்கள் இதோ படைக்கும்படியாக நுழைந்து அருமையான திரு ராஜ் என்று சாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். என்ன நோக்கங்களோடு இந்த காரியங்களை படைக்கிறார்களோ அந்த நோக்கங்கள் நிறைவேற்றப்பட கத்திருக்கிறவை தாரும். ஆலயத்தினுடைய மகிமைக்கென்று சொல்லி உங்களுடைய புகழ்ச்சிக்கென்று சொல்லி இதை செய்கின்ற வேண்டிய அதற்கு நன்மைகளை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய திருச்சபையுடைய திருப்பணிக்கென்று சொல்லி நாங்கள் இதை பிரத்தியப்படுத்துகிறோம். கடவுளுக்கு ஆசீர்வதியும் இறைமைந்த இயேசுவின் திருப்பெயராலே வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். நாம் யாவரும் அருளுரைக்கு ஆயத்தமாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 113வது ஞான பாடலை யாவரும் எழுந்து நாம் பாடுவோம். 113வது ஞான பாடல், உன்னதமான மாராஜாவான சிறந்த இயேசுவே என்கின்ற பாடலை யாவரும் இணைந்து நாம் பாடுவோம். உன்னதமான மாராஜாவான சிறந்த இயேசுவே, உம்மில் மகிழ்ந்து உம்மை புகழ்ந்து நேசித்துக் கொண்டிருப்பேன்
பாடும் பைமுகம் நாடும் அந்தமும் சேர போமா இயேசுவின் அந்தம் என்ன கானந்தம் என் மனதே குளிர் செய்யா அண்டங்கள் யாவும் சூரியன் நிலாவும் அந்த வாய் பிரகாசிக்கும் அவர் முன்பாக மாஜோதியாக மீனோக நாமங்கி போ விண்மண்ணுடைய மகிமை மறைய அவர் கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கு உரியவர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் நம்முடைய திருச்சபையிலே கிறிஸ்து அரசர் திருநாளாக, கிறிஸ்து அரசர் ஞாயிறாக இந்த நாளை நாம் அனைவரும் ஆசரிக்கின்றோம். உலகம் அனைத்திலும் காணப்படுகின்ற மேன்மை திருச்சபைகளிலே இந்த நாளை கிறிஸ்து அரசர் ஞாயிறாக கொண்டாடுகின்ற வேளையில் நம்முடைய திருச்சபையுடைய வழிபாடு அட்டவணைகளிலும் கவனமாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிரைஸ்ட் த கிங் சண்டே என்று சொல்லி இந்த நாளை நாம் அனுசரிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தமான சிறப்பான ஓய்வு நாளின் காலை வேளையில் நம்முடைய சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பாடம், தியான வசனங்கள் தானியேல் இறைவாக்கு நூல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 10 மற்றும் 13, 14 ஆகிய வசனங்களில் அமைந்திருக்கின்றன. தானியேல் 7ஆம் அதிகாரம் 9 முதல் 10 மற்றும் 13, 14 ஆகிய வசனங்கள். நான் பார்த்து கொண்டிருக்கையிலே சிங்காசனங்கள் வைக்கப்பட்டன. நீண்ட ஆயுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழை போல் வெண்மையாகவும் அவருடைய தலைமயிர் சுத்தமான பஞ்சை போலவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலை, அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்பு. அக்னி நதி அவர் சன்னதியில் இருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடாகோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய விசாரணை ஆரம்பித்தது. 13ஆம் வசனம். தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் மனுஷகுமாரன் சாயலான ஒருவர் வானத்து மேகங்களோடு வந்தார். நீண்ட ஆயுள் உள்ளவரிடம் அவர் வரவே அவர் சன்னதியில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாசைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு ஆளுகையும் மகிமையும் ராஜ்யமும் கொடுக்கப்பட்டன. அவருடைய ஆளுகை நீங்காத நித்திய ஆளுகை, அவருடைய ராஜ்யம் அழியாதது என்பதுவே. கடவுளை நோக்கி நாம் இறைவேண்டல் புரிவோம். எங்களை படைத்து பராமரிக்கின்ற எங்கள் நல்ல கடவுளை, இந்த வேளையிலும் நாங்கள் உம்முடைய வார்த்தை தியானிக்கும்படியாக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். கிறிஸ்தரசர் ஞாயிறாக இந்த நாளை நாங்கள் அனுசரிக்கின்ற பொழுது, ஆண்டவர் நீர் எங்களை ஆளுகை செய்ய உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றோம். இந்த வேளையில் கடவுள் எங்களோடு நீர் வார்த்தைகள் வழியாக பேசும். அடியாரின் வாயின் வார்த்தைகளும் கேட்கும் மக்களது இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாய் அமைவதாக. ஆமென். தந்தையாகிய கடவுளிடமிருந்தும்
ஆண்டவராகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவில் அன்பிற்கு உரியவர்களே, தானியேல் தீர்க்கதரிசன ஆகமத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து முன் அறிவிக்கப்பட்ட வார்த்தைகள் இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதே போலவே வெளிப்படுத்தல் விசேஷத்திலும் தரிசன ஆகமத்திலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று சொல்லி அவரது நிலைகளை குறித்து, நிலைப்பாடுகளை குறித்து, அவருடைய தன்மைகளை குறித்து இந்த இடத்திலே தானியேல் இறைவாக்கினர் இந்த இடத்தில் பதிவு செய்து வைத்திருப்பதை நாம் தெளிவாக காணுகின்றோம். அவர் கண்ட தரிசனத்திலே, அவர் கண்ட காட்சியிலே, திருக்காட்சியிலே சிங்காசனங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. சிங்காசனங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே நீண்ட ஆயுள் உள்ளவர், நீடித்த ஆயுள் காலம் வாழக்கூடியவர் அங்கே அந்த சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவருடைய உடை இப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், உறைந்த மழையை போல வெண்மையாக இருந்தது. அவருடைய தலைமயிர் சுத்தமான பஞ்சை போல இருந்தது. அவருடைய சிங்காசனம் அது அக்னி சுவாலை. அந்த சிங்காசனத்தில் காணப்பட்ட சக்கரங்கள் எரிகிற நெருப்பு. அக்னி நதி அவர் சன்னதியில் புறப்பட்டு ஓடினது. ஆயிரமான பேர் அவரை சேவித்தார்கள். கோடான கோடி மக்கள் அவர் முன்பதாக வந்து நின்றார்கள். நியாயாசனம் அப்பொழுது அங்கே ஏற்படுத்தப்பட்டது. நியாய விசாரணை ஆரம்பித்தது. நியாய சங்கம் அங்கே ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லி வசனங்கள் 10 நாம் அதிலே தெளிவாக காணுகின்றோம். தொடர்ந்து 11ஆம் வசனத்தை தரிசனம் நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் மனுஷகுமார சாயல் ஒருவர் வானத்து வேகோடு வந்தார். நீண்ட ஆயுள் உள்ளவரிடத்திலே அவர் வரவே அவர் சதையில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதிகளும், அதாவது ஜாதிகள் சொல்லின சகல மக்களினங்கள், சகல தேசத்தார், சகல நாடுகளை சார்ந்தவர்கள், சகல மக்களினங்கள், சகல நாட்டவர்கள், பாஷைக்காரர், வெவ்வேறு பாஷை பேசுகிறவர்கள் அவரை சேவிக்கும்படியாக அவருக்கு முன்பாக அவருடைய ஆளுகை ராஜு அவருக்கு தரப்பட்டிருந்தது என்று சொல்லி அவரை காணும்படியாக வந்திருந்த அனுபவங்கள். அது மட்டுமல்ல, அவருடைய ஆளுகை, அந்த சிம்மாசனுடைய ஆளுகை எப்படிப்பட்டதா என்று சொன்னால் அது அநித்தியமானதல்ல, நித்தியமான ஆளுகையாக இருந்தது. அவருடைய ராஜ்யம் அழிவுக்குரியதாக அல்ல, மாறாக அழியாததாக இருந்தது என்று சொல்லி இந்த இடத்திலே தெளிவாக நாம் காண முடிகிறது. எனக்கு அன்பிற்கு இனியவர்களே, கடவுள் நம் அனைவரையும் அழைத்திருக்கிறார் நித்திய வாழ்வுக்கு என்று சொல்லி, அழியாத வாழ்வுக்கு என்று சொல்லி, நித்தியமாய் ஆளுகை செய்யக்கூடியவர், நீடித்த ஆயுள் நிறைந்த ஆண்டவரது பிரசனத்திலே நாமும் கூட நித்தியமான காலங்களை வாழும்படியாக அழியாதிருக்கிற ஒரு அவையிலே அவரோடு கூட எந்நாளும் நீடித்த நாட்களாக இருக்கும்படியாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட அழைத்திருக்கிறார். அவருடைய கரத்திலே ஆளுகைகள் தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இங்கே சிம்மாசனம் இருக்கிறவர் ஒரு அரசராக இருக்க வேண்டும். சாதாரண சாமானியர் அரசு அவர்கள் சிம்மாசனம் அமர முடியாது. சிம்மாசனம் அமரக்கூடியவர்கள், தகுதி உடையவர்கள் ஒரு அரசராக இருக்கிற பொழுது கிறிஸ்துவை இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே அரசராக நாம் பெற்றிருக்கிறோம். அவர் பிறப்பின் வேளையிலே ஈசாயா இறைவாக்கு மூலமாய் சொல்லப்படுகின்ற பொழுது பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. அவர் அமைதியுடைய இளவரசராக, சமாதான பிரபுவாக அவர் அறிவிக்கப்பட்ட வேளையிலே இந்த உலகம் எங்கிலும் அவர் சுற்றி தெரிந்து கொண்ட இந்த பூமியிலே அவர் பணி செய்த காலங்களிலே, அவர் இறைப்பணியாற்றின காலங்களிலே அவர் அமைதி இழந்த மக்களுக்கு அமைதி கொடுக்கிறவராக, பலவீனத்தோடு வாழ்ந்த மக்களுக்கு பலனை கொடுக்கிறவராக, அவர்கள் வாழ்விலே ஒவ்வொரு வாழ்வில் கூட இயேசு அரசராக உள்ளத்திலே மாறிவிட்டதை கூட நாம் பார்க்க முடிகிறது. தாவீதின் குமாரனே என்று சொல்லி அவரை அழைக்கின்ற பொழுது, தாவீது யார்? ஒரு அரசர். தாவீது மகன் என்று சொல்ற பொழுது ஒரு அரசராகவே அவரை கொள்ளுகிற அனுபவத்திலே எங்களை ஆளுகை செய்யக்கூடியவர், நலம் பெற்றவர்கள், அவரை பின்பற்றியவர்கள், இயேசுடைய அருள் அடையாளத்தை கண்டவர்கள், கேட்டவர்கள், இயேசுவை அரசராகவே பெற்ற அனுபவத்திலே அந்நாட்களில் வாழ்ந்த நிலைகளிலும் கூட பிரியமானவர்கள், இன்றைக்கும் நம்முடைய மனங்களை, நம்முடைய உள்ளங்களை ஆண்டவர் அவர் ஆளுகை செய்யக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார்.
உலக பிரகாரமாக அரசர்கள் தங்களுடைய வலிமையின் அடிப்படையிலே போர் கருகளை கொண்டு பிற மக்களை, பிற நாடுகளை அடிமைப்படுத்தி ஆளுகை செய்கிற நிலையில் இருக்கிற பொழுது நம்முடைய உள்ளதை அனைத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பினாலே ஆட்கொண்டவராக, அன்பினாலே நிறைவு பெற்றவராக இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றவராக இருக்கிறார். சபையிலே வாழுகிற நம்மை, நம் ஒவ்வொருவரை இந்த திருச்சபையை ஆண்டவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை பொறுப்பின் அடிப்படையிலே ஒரு குருவாக, இறைப்பணி செய்கிறவராக, ஒரு போதகரை இந்த இடத்திலே கடவுள் அழைத்து அனுப்பி பணிவிடை செய்யும்படியாக அழைத்திருக்கின்ற பொழுதும், திருச்சபையிலே திருப்பணி செய்யும்படியாக போதகரோடு இணைந்து அருள்பணியை நிறைவேற்றுகிற பொறுப்பாளர்கள், மூப்பர்கள் சபையிலே வைக்கப்பட்டிருந்தும், அதே போல வெவ்வேறு நிலைகளிலே திருமறை பள்ளி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள், அருமையான மாதசங்க குழுக்களிலே மாதங்களுக்கு நல்ல ஒரு தலைமையை பொறுப்புகளை செய்கிறவர்கள், இப்படிப்பட்ட பல்வேறு பொறுப்புகளிலே நமக்கு கையளிக்கப்படுகிற நிலையிலும் கூட ஆண்டவர் இந்த இடத்திலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவரோடு அவர் அரியணையை இந்த இடத்திலே ஸ்தாபிக்கும்படியாக, அவர் இறை ஆட்சியை இந்த பூமியிலும் கூட நாம் கட்டி எழுப்பும்படியாக, பரலோக ராஜ்யம் நாம் அனைவரும் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் நம்மை இந்த இடத்திலே இறையாட்சியினுடைய பிள்ளைகளாக நம்மை பலப்படுத்தி, பக்குவப்படுத்தி, நம்மை உருவாக்கி கொண்டிருக்கின்றவராக இருக்கின்றார். அப்படின்னு சொன்னால், இறையாட்சியில் ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறவர்கள் இயேசுவிலே காணப்பட்டிருக்கிற குணாதிசயங்கள், இயேசுவிலே காணப்பட்ட தன்மைகள் நிறைய பெற்றிருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இப்போ நம்ம எல்லோருமே இயேசுவினாலே ஆளுகை செய்யப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. என்னிலே அழகை ஆளுகை செய்யவில்லை, என்னிலே பிசாசு ஆளுகை செய்யவில்லை. இயேசு சென்று கொண்டிருக்கிற பொழுது லேகியோ என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே அநேக பிசாசினாலே அவன் சூழப்பட்டு, ஆளுகை செய்யப்பட்டு, பிசாசை ஆதிக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டு, ஆடைகளை களைந்து தன்னுடைய நிலை என்ன என்பதை அறியாது இருக்கிற ஒரு மனிதன் இருந்தார். அவரை சென்று இயேசு சந்தித்து அந்த மனிதனுடைய வாழ்விலை பிடித்திருந்த அனைத்து அழகையும் கூட அவர் அகற்றி, அந்த அவன் மனித நிலை இழந்து ஒரு மிருகங்களோடு இணைந்து வாழ்ந்த அவனை மனிதனால் உருவாக்கி அவன் வாழ்வு கொடுத்து அவனை ஒரு சிறந்த நிலையிலே அவரை பின்பற்றுகிற அனுபவத்திலே அனைத்து நிலையை பார்க்கிறோம். பிசாசுடைய ஆளுகை அனைத்து அவரை விட்டு நீங்கி போகவும், இயேசு அவனை ஆளுகை செய்யவும் ஒரு புதிய மனிதனாய் மாறிய நிலைகளை பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான். முன்னொரு காலங்களில் நம்மை ஆளுகை செய்தவர்கள், நம்மை ஆளுகை செய்த தெய்வங்கள் வேறாக இருந்திருக்கலாம். என்னுடைய தாத்தாவுடைய பெயர் பாபநாசம் என்று சொல்லி பெயர் இருந்த. பாபநாசம் என்று சொன்னால் பாபத்தை அழிப்பது. தெரியவில்லை, ஏதோ பரிகாரங்களை தேடி இருக்கிறார்கள், பாபநாசம் என்று சொல்லி பெயர் வைத்தார்கள். அவருடைய மகனுடைய பெயர் மாணிக்க வாசகம் என்று சொல்லி அழைத்தார்கள். அந்த பெயர் கூட ஒருவேளை அதுவும் கூட சில நேரங்கள் நம்முடைய இந்திய தமிழக கலாச்சாரம் இருக்கிற பெயரோடு கூட இணைந்திருக்கிற பெயர் ஒரு கிறிஸ்தவ பெயராக இருக்க முடியவில்லை. தொடர்ந்து இருக்கிற பெயர்களிலே பல மாற்றங்கள் வருகின்ற நிலைகளில் கூட பல நிலைகளை பெயர்களில் மட்டுமல்ல, உள்ளா நிலையில் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட அனுபவங்கள் இன்றைக்கு பேரில் அளவிலே மட்டுமல்ல, உண்மையிலேயே நம் ஆண்டவருடைய ஆணை உட்பட்டிருக்கிற பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் சேர்க்கப்பட்டிருக்கிறவர்களா இருக்கிறோம். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆதிக்கத்தில் உட்பட்டிருக்கிறார். ஒரு நியாய விசாரணை அவர்கள் அமைக்கப்படுகிற பொழுது நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவர் நற்செய்தி அறிவிக்கப்படவில்லை. எனவே அவர்களுக்கு இருக்க நியாய விதி எப்படி இருக்கும் என்று சொன்னால் மனசாட்சியினுடைய அடிப்படையில் இருக்கலாம். கடவுள் திருச்சட்டங்களை 10ஆக வடித்து நம்முடைய மக்களை கொடுக்கும் என்பதாகவே திருச்சட்டங்களை இதயத்திலே வைத்திருந்தார். மனசாட்சி அடிப்படையில் நன்மை செய்ய வேண்டும், உண்மையை வாழ வேண்டும், பிறகு துரோகம் செய்யக்கூடாது. அப்போ இன்னைக்கு நாம் வாழும் கோடான கோடி மக்கள் இறை சமூகத்தில் வந்து அவர்கள் சிங்காசனம் முன்பாக நிற்கிற அந்த ஆண்டவரை தரிசிப்பார்கள். நியாய சங்கம் அங்கே வைக்கப்பட்டிருக்கும் கோடான கோடி மக்கள் வந்து இருப்பான் என்று சொல்லி சொல்லப்படுகிற வேளையிலே அதிலே ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவரை பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஒருவேளை ஆண்டவரை அறியாதிருக்கிறவர்கள் கூட அங்கே வந்து நிற்கலாம். நமக்கு அதை குறித்து அறிதல் இல்லை. ஆனால் நியாய தீர்ப்பு என்று சொல்லி ஒன்றிருக்கிறது. கடவுள் நம்மை அழைத்து நம்மை அவருடைய பிள்ளைகளாய் ஒரு பெற்று நமக்கு கொடுத்திருக்கிற பொழுது அவர்களை காட்டி நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கிறது. நாம் இந்த உலகத்திற்கு ஒளியாக பிறருக்கு வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொல்லி
எனவே பெருமக்கள் நம்முடைய முன்னோர்களுடைய நியாயத்திற்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய மனசாட்சி அடிப்படையில் இருக்கலாம். ஆனால் புதிய நிலையில் கிறிஸ்தவனாய் அழைக்கப்பட்டிருக்கிற வேளை நம்முடைய அழைப்பு திருச்சட்டங்களினுடைய அடிப்படையில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டின் காலங்களிலே இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிறோமா இல்லையா என்பதனுடைய அடிப்படை நமக்கு நியாயத்திற்கு வழங்கப்படலாம் என்று சொல்லுகிற வேளையில் இன்னைக்கு இயேசுவினாலே ஆளுகை செய்யப்பட்டிருக்கிற மக்களாலே மட்டுமே இயேசு சொல்லி சென்ற வார்த்தைகளை கடைபிடித்து ஒழுக முடியும். ஆண்டவர் ஆளுகை செய்யாத நிலையிலே இயேசுடைய வார்த்தைகளை யார் கடைபிடிக்க முடியும்? அன்பு இல்லாதவன் கடவுளை அறியாதவன். இந்த சிறியருக்கு நீங்கள் எதை செய்து எனக்கே செய்தாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இறையாட்சி உட்பட்டிருக்கிற பிள்ளைகள் சிறிய உதவி செய்கிற பொழுது அது அவர்களுக்கு அல்ல, கடவுளுக்கு செய்த ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, சமீபத்திலே ஒரு நிகழ்வை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். காவல்துறை துணை ஆய்வாளர் ராஜேஸ்வரி என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, காவல்துறை ஆய்வாளர், விஷம் அருந்தி அல்லது மதுபானங்களை அருந்தி ஒரு கல்லறையிலே விழுந்து கிடக்கின்ற ஒரு வாலிபம். இந்த சகோதரி செய்த காரியம், சென்று தன்னுடைய தோளிலே ஒரு வாலிபனை எடுத்து போட்டு சென்று மருத்துவமனைக்கு அனுமதித்து அவரை காத்து ஒரு செய்தி இன்றைக்கு உலகமெங்கிலும் இருக்கிற தமிழர்கள், ஏழை மக்கள், பிற மக்கள் எல்லோரும் கூட இன்னைக்கு அதை போற்றுகிற அனுபவத்திலே இந்த வார்த்தை இன்றைக்கு அறியப்படுகிறது. அந்த சகோதரியை சொன்ன ஒரு காரியம், நான் இப்படிப்பட்ட செயல்களை செய்வதற்கு என்னுடைய தந்தை ஒரு காரணமாக இருந்தார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சொன்ன அனுபவம். இந்த சிறியர்களுக்கு செய்கிற காரியம். அப்ப அந்த பெண் சொல்லுகிற ஒரு காரியம், எனக்கு யாராவது வந்து ஒரு உதவி கேட்டால் உடனே செய்யணும்னு எனக்கு மனசுல வந்துடும். எனக்கு உடனே அவங்க மேல ஒரு பதிவு வந்துடும். ஏழைகளை பார்த்து எனக்கு கண்ணீர் வரும் என்று சொல்லி அந்த காட்சி சொல்லுகிறார். அவருக்கு கிடைத்த அந்த ஒரு அனுபவம், ஒரு நல்ல காரியம் செய்கிற அனுபவம் அவருடைய அடிப்படையில் திருமறையாக இருந்தது. தன் தகப்பனார் சொன்ன வார்த்தையாக இருந்தது சொல்லி அவர் சொன்ன வார்த்தைக்கு நம் பல நம்மளே அதிகமான பேர் அதை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அருமையானவர்களே, ஏழைகளுக்கு உதவி செய்ய இன்னைக்கு இந்த உலகத்திலே அநேகர் முன் வருவதில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட பிலாத்துடைய அரியணை, பிலாத்துடைய நியாயத்தின் முன்பதாக உலக பிரகாரம் நிறுத்துகிற பொழுது இரண்டாம் முறையாக நியாய விசாரணைக்கு இயேசு கிறிஸ்து அழைத்து அனுப்பப்படுகின்றார். இன்றைய நற்செய்தி நமக்கு அதை சொல்லுகிற பொழுது யோவான் 18ஆம் அதிகாரத்தில் நாம் அதை தெளிவாக காண முடியும். இரண்டாம் முறை நியாயம் விசாரிக்கும்படியா பிலாத்துடைய முன்பதாக கொண்டு நிறுத்தப்படுகிறார். அப்பொழுது நிறுத்தப்படுகிற பொழுது, நீர் யூதருக்கு அரசரா, யூதருக்கு ராஜாவா என்று சொல்லி அவரை பார்த்து கேட்ட மாத்திரத்திலே அவர், ஆம், நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான், நான் ராஜாதான். ஆனால் என்னுடைய ஆட்சி இந்த உலகத்திற்குரியதல்ல என்று ஒரு வித்தியாசத்தை சொல்லுகிறார். நான் அரசர் தான், ஆனால் என்னுடைய அரசவையும் என்னுடைய ஆளுகையும் என்னுடைய குணாதிசயம் என்னுடைய செயல்முறைகளும் அது இந்த உலகத்திற்குரியதாக அல்ல, இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று சொல்லி இயேசு ஆண்டவர் இந்த பிலாத்துவை பார்த்து தெளிவாக சொல்லுகிற வார்த்தைகளை நாம் யோவான் நற்செய்தி 18ஆம் அதிகாரத்திலே நாம் அதனை நாம் காண முடிகின்றது. இந்த இடங்களில் நாம் காணுகின்ற பொழுது அவரோடு விசாரிக்கின்ற வேளை அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் காண முடியும். குறிப்பாக இயேசு சொல்லுகின்ற மாத்திரத்திலே 36ஆம் வசனத்திலே, இயேசு என் ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல என்று அந்த இடத்திலே தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கின்றோம். 37ஆம் வசனத்தில் ராஜாதான் என்று கேட்டு இயேசு, ராஜா நீரே சொல்லி சொல்லுகிறார். அவர் சொல்கிற பொழுது சொல்ற வார்த்தை, சத்தியத்தை குறித்து சான்று பகர வந்த ஒரு அரசன் சொல்கிறார். இந்த உலகத்திலே சத்தியத்துக்கு இடமில்லை, உண்மைக்கு இடமில்லை, ஆனால் பரலோகம் உண்மை உள்ளதாக இருக்கிறது, சத்தியம் நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்ல பொழுது இந்த உலகத்திற்குரிய ஆட்சி அல்ல என்னுடைய ஆட்சி, நான் அரசுதான் சொல்லி சொல்லுகிற வேளையிலே எனக்கு அன்பிற்கு இனியவர்களே, இன்னைக்கு நாமும் கூட இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் கூட, நம்முடைய வாழ்முறை இந்த உலகத்திற்குரியதா இருந்தாலும் கூட, நாம் இந்த உலகத்திற்கு முழுவதுமாக உரியவர்கள் அல்ல அல்ல என்பதை நம்முடைய இதயத்திலே பதித்து வாழ கடவுள் நம்மை அன்போடு கூட பணிக்கிறார்.
தாமரை இலையில இருக்கிற நீர் போல. தாமரை இலையில நீர் விழுந்தாலும் கூட அதன் மீது அது ஒட்டுவதில்லை. ஒருவேளை தாமரையுடைய அந்த அனுபவங்களை பார்க்கும் பொழுது அது வளருகின்ற இடத்தை நீங்கள் பார்க்க சேர் நிறைந்த இடம். அது நீங்கள் காலியை பதித்து கைகளை வைத்து பார்த்தா சேரும் சகதியுமாய் செழியுமாய் இருக்கும். ஆனால் மேல பார்த்தால் அழகாக இலைகளை தந்து மலர்களை கொடுத்து வண்டுகள் வந்து அமர்ந்து அவைகள் நறுமணங்களை பெற்றுக் கொள்ளும்படியே தேனை பெற்றுக் கொள்ளும்படியாக ஒரு மனம் தருகின்ற ஒரு நிலையிலே இருப்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே உண்மை இல்லை, இந்த உலகத்திலே சிறப்பு இல்லை, எல்லாமே நீதி அற்றதாக இருக்கிற பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தருகிற பிள்ளைகளாக நாம் இருக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் ஏற்ற ஒரு வேஷங்களை தரிக்க கூடாது. நாம் இந்த உலகத்தில் வேறுபட்ட பிள்ளைகளாக இருக்கோம், உலகத்தில் வாழுகிறோம் அப்படின்னு சொன்னால் குடும்ப வாழ்விலே நாம் இருக்கிறவர்களுக்கு கடவுளுக்கு செய்கிற கடமைகளை மனைவி செய்ய வேண்டும், மனைவி காற்ற வேண்டிய கடமைகளை கணவர் செய்ய வேண்டும், உடன்பிறப்புகள் செய்ய வேண்டிய கடவுள் உடன்படி செய்ய வேண்டும், திருச்சபைக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும். திருச்சபை உங்களுக்கு அதை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அந்த கடமைகளை செய்யணும். நாம் ஆண்டவர் மகிமையை வாழக்கூடியவர்கள். அப்ப ஆண்டவரால் நாம் எது செய்தாலும் கூட கடவுளுக்கு மகிமையா கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக அன்பர்களாக வாழ கர்த்தர் நம்மை அன்போடு கூட அழைத்துக் கொண்டிருக்கிறார். திருமூலர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தைகளை சொல்லும் பொழுது, அதாவது படமாடும் கோயில் என்று சொல்லுகிற பொழுது அது ஆலயங்களை குறிக்கிறது. நாம் வந்து வழிபடுகிற கட்டடங்கள், வானவருக்கு சிங்காசனம், பூமியில பாதம் என்று சொல்லுகிற இந்த கடவுளுடைய ஆலயம். இங்கே நாம் வருகிறோம், தெய்வ பிரசன்னத்தை நீங்கள் இல்லைன்னு அனுபவிக்கலாம். ஆலயத்தின் வழியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கின்ற வேளையிலே ஆறு வந்தால் மட்டுமே அந்த ஆசிரியை கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உள்ளே வாரும் என்று சொல்லி அழைப்போம். அது ஒரு நம்ம நிபந்தனை பார்க்கும்போது அப்ப கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க உள்ள வரணுமா என்று சொல்லி புதுசா படிக்கிறவங்க தெரிஞ்சிடும். அப்படி இல்லை, அது எல்லோருக்கும் ஒரு ஆசிரியர்கள் கொடுக்கிறார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் வாரும். அப்போ ஆல்ரெடி கடவுளை ஆசீர்வதிக்க இருக்கிற ஏதோ நிலைகள், அது எந்த சமயமா இருக்கலாம், இஸ்லாம சமயம், ஹிந்துவாயில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். கர்த்தர் ஆசிரியர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அமைதியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி. அப்போ கடவுள் இந்த ஆலயத்திலே வாசம் பண்ணுகிற கர்த்தருடைய ஆலயத்தினாலே நன்மை நான்கு திருப்தியாக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்போ நடமாடும் ஆலயம் என்று சொல்லி ஒன்று இருக்கு, அது நாம் கர்த்தர் நம்மை ஆலய செய்கிறார். நீங்களே இந்த ஆலயம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரே, அவர் மூலமாக நீங்களே ஆண்டவர் சொல்ற பொழுது ஆலயத்தை நம்முடைய ஆலயமாய் இருக்கிறோம். திருச்சபை, நாம் திருச்சபை இருக்கிறோம். நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை, நம்முடைய ஆன்மாவை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர் ஆண்டவராய் இருக்கிறார். நடமாடி கொண்டிருக்கிற ஆலயமாய் இருக்கிறோம். நம்ம எங்கும் போனாலும் கூட ஆண்டவர் கேட்டிருக்கிறார். இந்த ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா, கர்த்தர் இருக்கிறார். இந்த ஆலயம் வந்தாலே நமக்கு ஒரு மகிமை, கர்த்தர் இங்கே பிரசன்னமா இருக்கிறார். அதே போல நாம் எங்க போனாலும் கூட நம்ம கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை பிரதிபலிக்கின்ற பிள்ளைகளாய் இருக்க, இறை ஆளுகையிலே நிறைந்திருக்கிற அனுபவிக்குள்ள இருக்க கர்த்தர் நம்மை அன்போடு கூட அழைத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அந்த சித்தர் பல ஆண்டுகள் முன்பதாக சொல்லி சென்ற வார்த்தைகள் ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்வு கூட அபியாசப்படுத்தப்படுகின்றன. அவர் சொல்லுவார் சில காரியங்களை, அந்த இருக்கிற நிலையா இருக்கிற ஆலயங்களிலே கொண்டு சேர்க்கப்படுகிற காணிக்கைகள், அவைகள் நடமாடுகிற ஆலயங்களுக்கு பயன்பெறுவதில்லை. நடமாடும் ஆலயம் ஒவ்வொரு மக்கள், இறை மக்கள் வாழும் ஒவ்வொரு மனுக்குலமும் அவளுக்கு செல்வதில்லை. ஆனா அவர்களுக்கு செல்லுகிற காரியம், அந்த நடமாடுகிற ஆலயங்களுக்கு செல்லுகிற காரியம், ஒவ்வொரு மக்களுக்கு செய்கிற காரியம், அது கடவுள் வந்து சேர்ந்துருமா? இந்த சிறிய தேசம் அது எனக்கே சேர்ந்து சொல்லுங்க. ஒவ்வொரு வாழும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் செய்கின்ற காரியம் அது ஆண்டவர் செய்கிற தொண்டாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் பல திருச்சபைகளிலே ஆலயம் வருகின்ற வருமானங்களிலே ஏழைகளுக்கு ஒரு பகுதி பிரித்தாளப்படுகிறது. தங்களுக்கு வருகின்ற வருமானம் என்று இருக்கிறவர்கள், ஓய்வு பெற்றிருக்கிற காலங்களில் ஓய்வூதியம் இல்லாது இருக்கிறவர்கள், பார்க்க குழந்தைகள் இல்லாது இருக்கிறவர்கள், பல நிலைகளிலே ஆதரவு இருக்கிறவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிதியை ஏழை நிதியால் ஒதுக்கப்படுகிறது. அது ஒரு சால சிறந்த ஒன்றாக இருக்கிறது. அது இருக்கிறது, அது பேர் பெற்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே அண்ணாங்களே, இறை ஆளுகை உட்பட்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் நாம் அனைவரையும் அன்போடு கூட அழைத்துக் கொண்டிருக்கிறார். அருமையான கல்கத்தா பகுதியிலே ஒரு தனியார் பள்ளியிலே தான் மதர் தெரசா அவர்கள் தன்னுடைய ஆசிரியர் பணியை செய்து கொண்டிருந்தார். அந்த பள்ளி அருகிலே அநேக ஏழை எளிய பிள்ளைகள் அங்கு இருந்தார்கள்.
இந்த பள்ளியில படிக்கிற பிள்ளைகள் நல்ல ஆடைகள் ட்ரெஸ் எல்லாம் இருந்தது. சில இன்டர்வல் டைம்ல பிள்ளைகள் துள்ளி குதித்து வெளியே வரும். பிள்ளைங்க எப்போ ஸ்கூல்ல இருந்து வெளியே வரும் அது பயங்கர சந்தோஷம். ஒரு முறை இன்னைக்கு டீச்சர் கூட சந்தோஷம், எப்படி இன்டர்வல் கிடைக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடலாமே. இன்னைக்கு ஸ்கூல் திறக்கதே பல டீச்சர்ஸுக்கு கஷ்டமா இருக்கு. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ், அதே போல அரசு பண்ண டீச்சர்ஸுக்கு இன்னைக்கு ஸ்கூல் போவதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா தனியார் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு எப்படி, எப்போ ஸ்கூல் திறக்கும் அப்பதான் ஊதியம் கிடைக்கும். பிள்ளைங்க எப்போ வருவா அப்பதான் நமக்கு வருமானம் கிடைக்கும். ரெண்டு புறமான இதனோட வித்தியாசமா இருக்கிறது. ஒரு லீவுக்கு டைம்ல ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே கிடைச்சா இதையே கொண்டாடும் சந்தோஷம். இப்போ இந்த பிள்ளைகள் ஸ்கூல்ல வெளியே வந்தாங்கன்னா அழகான ஆடைகள் அதெல்லாம் பார்த்து பயங்கர குஷியா வருவாங்க. அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் தெரியும், ஏன்னா அவங்க அப்பா அம்மா கொடுக்குறாங்க, ஏதோ ஒன்று கிடைக்குது, அந்த இருந்து கவலை காணா. அதை பார்த்து கொண்டு ஏழை பிள்ளைகள் ஒரு சில பேர் அப்படி அதை பார்த்து அந்த பிள்ளைகளுடைய முகங்களை, அந்த நல்ல ஆடை இருக்கின்ற அந்த பிள்ளைகளை பார்க்கிற அந்த ஏழை பிள்ளை முகங்களை முற்று கவனிக்கிறார் இந்த அன்னை தெரசா. அதை காணுகிற பொழுது அந்த உள்ளத்திலே ஒரு பெரிய வேதனை வந்தது. எப்படி பரிதாபமா அந்த பிள்ளையை பார்க்குறாங்க, இந்த பிள்ளை எவ்வளவு அழகா ட்ரெஸ் போட்டு வராங்க இவங்க என்று சொல்லி அது அந்த பிள்ளைகளுக்குள்ள எப்படி எனக்கு அது இல்லையென்று சொல்லி ஒரு ஏமாற்றத்து நிலையில ஒரு ஏமாறி போய் அந்த நிலையில அந்த பிள்ளைகள் அதை பார்த்திருக்கலாம். இந்த தாயோட உள்ளங்களிலே வெளிகளை கண் கலங்கியது. அந்த பிள்ளைகளுடைய கலக்கத்தை உணர்ந்தவராக இயேசு கூட மனதிருக்க முடியவராக இருந்தார். அவரும் கூட கண்ணீர் வடித்தார். லாசரு மட்டும் கண்ணீர் வடித்தார். ஏழை மக்கள் மனது வைக்கிறாங்க, சொல்ல மனது உருகணும். இப்போ இடத்துல அந்த தெரசாவுடைய உள்ளம் உருகினது. அந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்து தான் ஒரு ஸ்கூலை அமைக்கணும், தான் ஒரு பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்கு நான் ஒரு நிலையிலே பாடங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஆடைகள் எல்லாம் அவர்களுக்கு அந்த யூனிஃபார்ம் கொடுத்து விட்டு இந்த மேற்கு வங்காளம் அந்த பிள்ளை அவர் தேசத்துடைய ஆடைகளை சேலை எடுத்து அணிந்து கொண்டு இந்த மக்களுக்கு பணி செய்யும்படியாக அவர் இறங்கி வந்து விட்டார். தொடர்ந்து பணி செய்த பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுத்தார். 7 பிள்ளைகள் வாழ்வு கொடுத்தார். இன்றைக்கும் அந்த நாட்களிலே பல பிள்ளைகள் இன்றைக்கு வளர்ந்து ஒரு நல்ல நிலை இன்றைக்கு இருந்திருக்கலாம், இருந்து கொண்டிருக்கலாம். ஒரு நாள் நாமும் கூட அப்படிதான் இருந்திருக்கலாம். கர்த்தர் நம்மை ஆளுகை செய்தபடினாலே கர்த்தர் நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த தாயார் செய்த காரியம், தெரசா செய்த காரியம் எளியவருடைய கண்களிலே, எளியவருடைய உள்ளங்களில் கடவுளை காணுகின்ற காரியம். குஷ்டரோகம் குழுநோய் பிடித்த அந்த மக்களுக்கு அவர் பணி செய்தார். அந்த அழுகிய நாற்றம் எடுத்திருக்கிற உடல் சரீரம் கைகளெல்லாம் சுருங்கி இருந்தது, கிட்ட போக முடியாது, துர்நாற்றம் துர்வாசம் வீசிக் கொண்டிருந்தது. அவள் ஒருவர் கேட்டார், எப்படி நீங்க போய் சேரீங்க என்று சொல்லி கேட்டார். அவர் சொன்ன காரியம், இந்த மனிதர்களில் நான் இயேசுவை காண்கிறேன். இவங்களுக்கு நான் செய்யும் பொழுது கல்வாநாதர் இயேசு சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது விழாவிலே அவர் குத்தப்பட்டவராக முதுகெங்கிலும் உடம்பட்ட இடத்தை கூட சாட்டைகளாலே அடித்து அவர் முழுவதுமாய் போர் நிலையை காண்ப அந்த சிரசை முற்றிடம் சொல்ற கைகள் கால்களிலும் கடவுப்பட்டதில் அந்த இயேசு அறிவிற்காக இருந்திருக்கலாம். பார்வைக்கு ஆடையெல்லாம் இழந்த நிலையிலே அந்த கோலம் உடையவராக அவர் சொன்ன காரியம், தொழுநோயால் நான் செய்த ஒரு காரியம், இந்த ஆண்டவர் இயேசு செய்கிற நிலையாய் நான் கருதுகிறேன். இயேசுவை இவர்கள் காணுகிறேன். அவருடைய பார்வை இருந்து பார்த்தீங்கன்னா உடல் அளவில் இந்த வஸ்திரம் அடிச்சிருக்காங்களா, நல்ல ட்ரெஸ் போட்டு அதுல இல்லை. அவருடைய உள்ளம் ஃபுல்லா அந்த விலகத்தோடு காணப்பட உள்ளங்களோடு இவருடைய உள்ளம் இணைந்து விடுகிறது. எனக்கு இதுதான் உண்மையிலேயே இறை ஆளுகை உட்பட்டிருக்கிற மக்களுடைய மனங்கள், உள்ளங்கள் அப்படித்தான் இருக்க முடியும். உலகத்தின் மூலமா இருக்கிற நிலைகளும் ஆளப்பட்டவர்களுடைய உள்ளங்கள், மனப்பான்மைகள், எண்ண போகுகள், வார்த்தைகள், செயல் வடிவங்கள் அனைத்துமே வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இறைவனாலே ஆளுகை செய்யப்பட்டிருக்கிற உள்ளங்கள் அப்படி இருக்கும். இன்னைக்கு நாம் எதனாலே ஆளுகை செய்யப்பட்டிருக்கிறோம்? உலகத்தினுடைய ஊதியங்கள், உலகத்தினுடைய சாராம்சங்களை சார்ந்து நம்முடைய எண்ணங்கள் ஆளப்பட்டிருக்கின்றன, அல்லது ஆண்டவர் இயேசுவாலே நம்முடைய உள்ளங்கள் ஆளப்பட்டிருக்கின்றனவா என்பதை இதை சிந்தித்து செயல்படும்படியாய் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட அழைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே அருமையாக சொல்வது என்பது எளிதான ஒரு காரியம், செய்வது என்பது கடினமான ஒரு காரியம். ஒருவேளை இந்த பிரசங்களை நான் சொல்லுகின்ற பொழுது பாஸ்டர் எளிதாய் சொல்லி விடுவார், அவருடைய வாழ்ந்து அதை கடைபிடிப்பாரா என்கிற கேள்வி உங்கள் பாட்டிலே வரலாம். நாம் ஒவ்வொருவரும் நாம் மாற வேண்டும். குறைவுள்ளவர்கள் நாம்
நாம் நிறைவுள்ளை மாற்றும்படியே நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் ஒவ்வொரு மனிதர்கள் நம்முடைய வாழ்வு ஒரு புனித தன்மைக்கு நிறைய மாற்றப்படுகிறது. பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும். மனிதன் புனிதனாய் மாறும்படியே தான் ஆண்டவரே இந்த உலகத்திலே வந்தார். நம்முடைய வாழ்வு கூட இந்த புனித தன்மையிலே மாறும்படியாக ஆண்டவரே என்னை ஆளுகை செய்யும், கிறிஸ்துவ ஆண்டவரே என்னை ஆளுகை செய்யும் என்று சொல்லி ஆளுகை என்று சொல்லி நம்முடைய சொல் சிந்தனை செயல்களை நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்க கர்த்தர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். இந்த உலகம் என்பது நிலையற்ற ஒன்று. நம்முடைய மனிதனுடைய ஆயுட்காலம் 70 வருஷம். பலத்தின் மிகுதினாலே 80 வருஷமா இருந்தாலும் அது சஞ்சலமும் வேதனையும் நிறைந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மோசேயின் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கிறார். ஆனால் அவருக்கு சொல்ல கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவருக்குள்ள இறை பிரசனத்தை உணர்ந்து இறைய விடுதலை அவர் பெற்று அவர் எழுதுகிற பொழுது மனித ஆயுள் காலம் 70 வருஷம். பலத்தின் மிகுதினாலே நல்ல ஜிம் பாடி நல்ல எக்ஸசைஸ் பண்ணி நம்ம உடம்பை நல்ல பக்குவப்படி வைத்தாலும் கூட இது 80 வருஷம் பிற்பாடு அது வேதனையும் சஞ்சலம் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இதுதான் வாழ்வா என்று சொல்லப்படுது. நித்திய காலமாக நித்தியமாக என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கும்படியாக நான் இருக்கிற இடத்துல என்னுடைய ஊழியக்கான விருப்பம் சொல்லி ஆண்டவர் சொல்லி சென்றாரே, அவரோடு கூட அழியாத மங்காத என்று நிலைத்திருக்கக்கூடிய நிலையான வாழ்விலை நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதுதான் ஒரு பெரிய உண்மையாக இருக்கிறது. இந்த உலகத்திற்கு அவர் வந்த நோக்கம் அதுதான். அழிந்து போன மனுக்குலம் அவர் என்னென்னைக்கு நிலைத்து வாழும்படியாக. எனவே அந்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள இந்த உலகத்திலே இறை ஆட்சியிலே நிறைய பெற்ற பிள்ளைகளாக, இறை ஆட்சியிலே வளருகின்ற பிள்ளைகளாக, இறை ஆட்சியிலே மலருகின்ற மக்களாக இருக்க வேண்டும். நறுமணம் வீசுகிற மக்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் காணப்படுகிற குறைகள் என்ன, நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற தகுதிகள் என்ன என்பதை நாம் கடவுளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். குறையாத பாத்திரம் நிறைவதில்லை. ஒரு வேக்கம் பொருள் மட்டுமே அது மட்டுமே நிரப்பப்பட முடியும். நம்ம வீட்டில் டஸ்ட்பின் யூஸ் பண்ணுறோம். இந்த டஸ்ட்பின் வாரம் ஒரு முறையாகி, அதாவது நம்ம ஆஃபீஸ் ரூமில் வைக்கிற ஒரு வாரம் தான் அகற்றணும். நம்ம வீட்டில் வைக்கிற டஸ்ட்பின் அன்றாடம் அகற்றப்படும். அது அகற்றப்படாவிடில் என்ன செய்கிற பொருளை மேலே வைக்க முடியாது. நம்முடைய வாழும் அதுதான். அது போல தான் பல அசுத்தங்கள், பல பாவங்கள், தவறான எண்ணங்கள், பலவிதமான பிரிவினைகள், பல மார்க்க வேதங்கள், அன்பற்ற தன்மைகள், பிறரை வெறுக்கின்ற உதாசீனப்படுத்துகிற அன்பு செய்ய முடியாத நிலைகள் நம்முடைய வாழ்வுகள் நிரம்பி இருக்கலாம். ஒவ்வொன்றை எடுத்து தூக்கி எறிய வேண்டும். ஒவ்வொரு எடுத்து நாம் அப்புறப்படுத்த வேண்டும். ஆண்டவரை இறை ஆற்றல் என்னை ஆளுகை செய்யட்டும், ஆண்டவரை நீர் ஆளுகை செய்ய வேண்டும், நான் உண்மாறி நிறையப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வாழ்வை அர்ப்பணிக்க இருக்கிறோம். நமக்கு தந்திருக்கிற பொறுப்புகளிலே கர்த்தர் உண்மையான ஒருவேளை திறமை இல்லாமல் இருக்கலாம், தகுதி இல்லாமல் இருக்கலாம், தாழ்ந்து இல்லாமல் இருக்கலாம், ஏதோ நமக்கு கொஞ்சம் கொடுத்திருக்கலாம், அதை நம்ம பயன்படுத்துறோம். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர் அவனை கடவுள் அநேகத்தின் மீது அதிகாரியா வைக்கிறாரா. ஒரு 5 காலங்கள், 2 காலம், 1 காலங்கள். ஒருவேளை ஆண்டவரை எனக்கு நீங்க 1 காலம் தான் கொடுத்திருக்கிறீங்க, எனக்கு 1 காலம் எனக்கு இருக்கு, 1 காலம் நான் உம்மாலே ஆளுகை செய்யப்பட்டவனாக உமக்கே நான் இன்னொரு காலம் கொடுத்தேன்னு சொல்லி அர்ப்பணிக்க வேண்டும். அப்ப கொஞ்சம் நமக்கு இருக்கலாம், ஏதோ ஒரு பாடுகிற திறமை இருக்கலாம், பிறகு நல்ல வழிகளை சொல்லுகிற திறமை இருக்கலாம், பிறகு ஜபிக்கின்ற காரியங்கள் ஏற்றி இருந்தாலும் கூட அதை கடவுளுக்கு என்று சொல்லி பயன்படுத்தி விடுகிற ஒரு நிலைகள் இருக்கிற பொழுது நாமும் கூட இறைவனாலே ஆளுகை செய்யப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அப்ப சிந்தை, சித்தம், சிந்தை இருந்தாலும் சித்தமாக மாறும். சிந்தையே இல்லைன்னா சித்துப்படாது. ஒரு காரியம் நமக்கு சித்துப்பட வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் சிந்திக்கணும், அதை எண்ணணும், செய்ய முன்வரணும். கனி கொடுக்கிற திராட்சை செடியை காணப்பட்ட யோசேப்பு காரிய சித்து உள்ளவராய் இருக்கிற பொழுது அவர் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவராய் கடவுளை குறித்து எண்ணத்தோடு வாழ்ந்தார். காரிய சித்து உள்ளவராய் மாறினார். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்வு கூட நம்முடைய காரிய சித்தி பரலோகத்தை பெறுகின்ற காரிய சித்தை மாறட்டும், நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கூடிய ஒரு சித்தமாய் மாறட்டும். ஆண்டவரை நீ ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற சித்தமாய் மாறட்டும். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாக சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒளி வீசக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார்.
அவர் முன்பதாக அக்கினி நதி செல்லுகிறது. அந்த சிங்காசனத்திலே அக்கினி சக்கரங்கள் இருக்கிறது. உறைந்த மழையை போல வெண்மையான வஸ்திரம் புரிந்தவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்த கடவுள் முன்பதாக நியாய சங்கம் வைக்கப்படுகிறது. அந்த நியாய சங்கத்திலே நியாய விசாரணையிலே வலப்புறம் சேர்க்கப்படக்கூடிய இருக்க வேண்டும். வலப்புறம் சேர்க்கப்படக்கூடிய ஒரு நல்ல நீதிமானாக சன்மார்க்கம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவோடு நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள கர்த்தர் நம்ம அன்போடு கூட அழைத்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளாக நாம் இது கிறிஸ்து அரசு ஞாயிறாக இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு சபைகளும் இதை அனுசரிக்கிறார். ஒருவேளை ரோமன் கேத்தலிக் திருச்சபைகள் கூட நம்முடைய அட்டவணைகளை போலவே தான் அங்கே உள்ளப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அங்கிருந்து வந்த பிரிவு என்கிறபடினால கொஞ்சம் சிம்லாச்சு போல் இருக்கலாம். சிந்திக்கிற பிள்ளைகள் நம்முடைய வாழ்வை கடவுளை கருத்திலே அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக நாமே ஒரு இறையாட்சியின் ஆளுகை செய்யப்பட்டிருக்கிற பிள்ளைகளாக நம்மை கடந்து வருகிறவர்கள் அந்த இறையாட்சியை அனுபவிக்கும்படியாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளும். நித்திய பரலோகராஜ்யத்தில் நம்மை பிரவேசிக்கிற வாக்கியமாக இது கற்றுக்கொள்ளும். ஆண்டவர் தாமே இந்த வாக்கின் வழியாக கற்று நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லா புத்திக்கும் மேலான இதை சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக பக்குவப்படுத்தி பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். யாவரை எழுந்து நாம் ஸ்தோத்திர வழியை பாடுவோம். கடவுளே சுத்த இருதயத்தை உமது பரிசுத்தாவி என்னை இருந்து கொள்ளாதேரும். உமது ரட்சணிய சந்தோஷத்தை தேவரோ எனக்கு திருச்சபை அழைப்பு நடைபெறும். இருபத்தொன்று 11/2021 நான்கு சபை தெரிவிப்புகள். பிறந்த நாள் வருகிற 25/11/2021 தனது பிறந்த நாளை கொண்ட நம்மை சபை தலைவர் திரு ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண நாள் வருகிற 27/11/2021 தங்கள் திருமண நாளை கொண்டாடும் நம்ம சபை போதகர் விஜய் சிங் திருமதி ஷைனி விஜய் சிங் அவர்களுக்கு சபையின் சார்பில் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கைகள் ஞாயிறு ஆராதனை காணிக்கை 1520 ரூபாய், பிறந்தநாள் காணிக்கை 600 ரூபாய், சோஸ்திர காணிக்கை 500 ரூபாய், மாத காணிக்கை 12,700 ரூபாய், மொத்தம் 15,470 ரூபாய். இந்த வரங்களுக்கு அடுத்த வரங்கள் 5/12/2021 அதாவது டிசம்பர் மாதம் முதல் வாரம் அன்று சபை கூட்டம் நடைபெறும். ஏன்னா நம்ம கிறிஸ்துமஸ் அதெல்லாம் வர்றதுனால அங்கவுக்கான பற்றி நம்ம ஆலோசனை பண்ணிருக்காங்க. இந்த வாரம் கழித்து அடுத்த வாரம் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ஆராதனைக்கு பின்னர் சபை கூட்டம் நடைபெறும். ஒரு திருச்சபையிலே கணக்கு வாசிக்கப்படும். மாலை ஆராதனை காணிக்கை, விநாயகர் ஆராதனை காணிக்கை 6,440 ரூபாய், நாற்போஜனம் காணிக்கை 870 ரூபாய், சிறப்பு காணிக்கை 5,860, பிறந்தநாள் காணிக்கை 500, திருமண நாள் காணிக்கை 200, சூப்பர் காணிக்கை 1,500, மாத காணிக்கை 52,660, பேங்க் இன்ட்ரெஸ்ட் 1/8/2021 மொத்த வரவு 70,250. செலவு செப்டம்பர் 2021 அசஸ்மெண்ட் 19,200 ரூபாய், கோயில் பிள்ளை சம்பளம் 5,000 ரூபாய், முன்னாடி ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீம் ஒன்று வச்சுருக்கோம் அதுக்கு 700 ரூபாய், கட்டப்பட்ட க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 2,500 ரூபாய்,
மொத்த செலவு 31,750. அக்டோபர் மாதம் மொத்த வரவு 70,250. அக்டோபர் மாதம் மொத்த செலவு 31,750. செலவு போக கையில் 35,000. இப்போ நம்ம ருத்ரன் சபையில் வந்து நமக்கு வந்து நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த விதமான ஒரு அரசாட்சி ஒரு ஆஃபீஸ் இதோ ஆஃபீஸ் வேறஸ் யாரும் கிடையாது. கோர்ட்டு போட்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் வந்து நமக்கு ஜட்ஜி படந்தானது தான் நம்ம சபை ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கிறாரு. ஆனால் இப்போ நம்ம இந்த எலெக்ஷன் நடத்தி வந்து நமக்கு உண்டான நம்ம அரசாட்சி பண்ணுறதுக்கு உண்டான நம்ம உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும். ஆனால் அதுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அந்த பழைய கான்ஸ்டியூஷன் வந்து பழைய இது பிரகாரம் போட்டாங்க. ஆனால் அந்த சொசைட்டி ஆக்ட் எல்லாம் வந்து யாருமே ரினியூவல் பண்ணலை. அதனால வந்து அந்த கான்ஸ்டியூஷன் வந்து இன்ஃப்ளக்சைஸ் ஆகிட்டு அதாவது செல்லுபடியாக அதனால ஆகி போச்சுது. அதனால் இப்போ வந்து ஒரு புது கான்ஸ்டியூஷன் போடணும்னு சொல்லி அந்த ஒரு கமிட்டி போட்டு அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் சொல்லி அந்த ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் அந்த புதன்கிழமை அன்னைக்கு ஜட்ஜி அனுப்பி வச்சார் வந்து. அதை நம்ம பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் உங்களுக்கு உண்டான ஒப்பீனியன்லாம் சொல்லணுமான்னு சொல்லியிருந்தாங்க வந்து அதில் வந்து என்னங்க உங்கள் ஒப்பீனியன் சொல்லணும்னு சொல்லி அது பிறகு நாங்கள் பேசினதில் வந்து என்ன அடுத்த வாரம் நம்ம எல்லா பாஸ்டர்ஸ் எல்லாருமே அடுத்த வாரத்தில் நம்ம வந்து ஒன்று கூடி நான் டாக்டர் நம்ம ராஜசேகர் சார் அவங்கெல்லாம் இப்போ எல்லா சபைகளுக்கும் வருவாங்க. வந்து ஒன்று கூடி நம்ம ஏதாவது அடிஷன்ஸ் டெலிஷன்ஸ் என்ன பண்ணணுங்கிறது பண்ணி அப்புறம் இந்த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம அவருக்கு அனுப்பி வைப்போம். அதுக்கு வந்து லாஸ்ட் டேட் என்னன்னா 15/12 சொல்லியிருக்கிறார். 15/12 நீங்கள் எங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருந்தார் வந்து. அதனால நம்ம அந்த இப்போ வந்து எல்லா சபையும் கூடி நம்ம வந்து அனுப்பணும். ஆனால் முதல்ல வந்து அதை போட்டிருந்தது என்ன போட்டிருந்தாங்கன்னா வந்து அந்த எனி ரெப்ரசன்டேஷன் வந்து இமெயில் மூலமாக தான் அனுப்பணும்னு போட்டிருந்தாங்க வந்து. ஆனால் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சபை மூலமாக அதுக்கு நான் ஒரு அப்ஜெக்ஷன் வந்து கொடுத்துட்டேன். ஏன்னா வந்து ருத்ர மிஷன் வந்து ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் கிடையாது வந்து. இட் இஸ் நாட் ஏ கார்பரேட் ஆஃபீஸ் வந்து. அப்புறம் எல்லா மக்களுக்கும் வந்து சபை மக்கள் எல்லாருக்குமே இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும்னு கிடையாது வந்து. இப்போ காரி கோயில் இருக்கிறாங்க, குண்டல் இருக்கிறாங்க, பீரிமேட்டில் இருக்கிறாங்க, அதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் வந்து. இதெல்லாம் வச்சு வந்து யாருக்குமே வந்து இன்டர்நெட் ஆக்சஸ்ங்கிறது வந்து கிடையாது. அப்புறம் நீங்கள் பாஸ்டர் கொடுத்த சம்பளத்தில் எல்லாரும் மாதம் 1000 ரூபா போட்டு நெட் கனெக்ஷன் வச்சிருக்கவும் முடியாது. அதனால போஸ்ட்ல அனுப்புறதே நீங்கள் ஒத்துக்கணும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு எந்த லெட்டர் கூட வந்து நம்ம போஸ்ட்ல அனுப்பணும், சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிறாங்க வந்து. ஆனால் போஸ்ட்ல அனுப்பக்கூடிய இதை நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா வந்து சபை மக்களுக்குள்ள ஒப்பீனியன் வரக்கூடாம தடுக்கணுங்க உங்களால ஒரு ஹிடன் அஜெண்டா நீங்க வச்சிருக்கிறீங்க. அதான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். that you are having an hidden agenda, that there should not be any opinion or views expressed by the congregation or by the members of the congregation. ஏன்னா everybody has not no access to email. Every person he can take a paper and write his views and send to you to it. Governments will not fall down if you receive the opinion by post. Post nothing will happen. So you accept all the opinions and the views expressed by the constitution of the people or by the congregation by post. You accept it. If you are not accept it, what you are emphasizing is in IALC the people who don't have any email or any other thing have no access in IALC and the situation of Kundu. It is quite against natural justice. You cannot dictate a person to send a representation in a particular form. Immediately I send an email to the judge. அதுக்கு வந்து ரிப்ளைவும் அவர் எனக்கு கன்ஃபியூட்டாக வந்து இம்மிடியேட்டாக பார்த்துட்டு வந்து நான் அதை க்ளீனாக எம்ஃபசைஸ் பண்ணியிருந்தேன். வாட் இஸ் யுவர் ஹிடன் அஜெண்டா? உங்களுக்கு மறைமுகமான உங்களுக்கு உண்டான எண்ணம் என்ன? மக்கள்கிட்ட இருந்து வியூஸ் வரக்கூடாதுன்னா நீங்க நினைக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்ற பிறகு போஸ்ட்ல வந்துக்கலாம்னு சொல்லி எனக்கு ஒரு ரிப்ளை அனுப்பிட்டார் வந்து போட்டு உள்ளது. ஆனால் இது ஒரு நாள் ஃபர்ஸ்ட் முதல்ல ஏன்னா அந்த இமெயில் போட்டது வந்து முதல்ல நம்ம சர்ச்சைங்கனால தெரிவித்தோம். மற்றபடி நாங்கள் டிஸ்கஷன் பண்ணி எல்லாரும் என்னென்ன இருக்குது அந்த டிராஃப்ட் போட்டு ரெடி பண்ண பிறகு அதை நாங்கள் திருப்பி அனௌன்ஸ் பண்ணுவோம். அடுத்த வாரத்தில் இந்த மீட்டிங் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கோம். நான் பாஸ்டர் ராஜேஸ்வரர்லாம் போட்டு நினைக்கிறேன். வேறு நீங்கள் யார் வரணும்னாலும் மீட்டிங் வரணும்னாலும் வரலாம். யூ கேன் சே யுவர் ஒப்பீனியன். அந்த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம பாஸ்டருக்கு இருக்கு வாங்கி பார்த்துட்டாங்க. கிறிஸ்துவர்களே ஆலயத்திலே 9ஆம் தேதி பார்த்திருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். இந்த கார்பெட்
ரூபாய் ஒரு 800 அதிகமான செலவிலே அருமையான நாள் பதிவுகளை திருவாளர் சந்தன் ஐயா அவர்கள் அதை பெற்று போட்டிருக்கிறார்கள். நான் பார்க்க பொழுது பல நேரங்களில் அதாவது கிழிந்த மிதியடிகளை நான் இந்த வழியை பார்த்திருக்கிறேன். இப்படி ஒரு அழகிய மிதியடிகளை ஒரு 5 மிதியடிகளை எடுத்து அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு சபை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவாக சபைக்காக நீங்கள் செவியுங்கள். உங்களால் ஏவப்படுகிற காரியங்களை உங்களுக்கு உங்களால் உணர்த்தப்படுகிற காரியம் ஆண்டவருக்கு மகிமையை செய்ய கர்த்தர் உங்களை அன்போடு அழைத்துக் கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து நாம் செபிக்க வேண்டும். ஐஎஃப்சி ஸ்தாபனத்திற்காக நாம் செபிக்க வேண்டும். சொல்லப்பட்டது போல நம்மை அறியாதவர்கள் இப்பொழுது ஆளுகை செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். இந்த ஆளுகைகளெல்லாம் அகற்றப்பட்டு நாம் நம் மூலமாக ஆளுகை செய்யக்கூடிய நிலைகள் வர வேண்டும். ஐஎஃப்சிக்காக நீங்கள் செபிக்க நல்ல ஆட்சியில் நல்ல கடவுள் பிரியமான மக்கள் பொருட்களை வந்து நம்முடைய கல்லூரிகள் எல்லாம் உணர வைத்து அதேபோல் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் சிறப்பாய் மாற்றி நல்ல நிலைக்கு நிறைவேற்றும்படியாக அந்த தலைவர்கள் பெறப்படும்படியாக நீங்கள் செவியுங்கள். இந்த கான்ஸ்டியூஷன் கூட நல்ல இந்த கான்ஸ்டியூஷன் சிறப்பான முறையிலே அது எழுதி அமைக்கப்பட வேண்டியிருக்கிறது. அதற்காக நீங்கள் முன்வர உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கடவுள் நம் அனைவரையும் விரைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வேளையில் நாம் அனைவரும் கடவுளுக்கு துதி உண்டாக கடவுளுக்கு நம்முடைய காணிகளை கண்டிப்படைகளாய் கிடைக்கும்படியாக பாடம் புத்தகத்திலே 127வது பாடலை நாம் பாடுவோம். 127வது கீர்த்தனை பாடல் நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா என்கிற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். இந்த வேளை கத்திருக்கின்ற காணிகளை நாம் படைக்கலாம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா மாசில்லாமணியான மூச்சுட மேசியார் இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா தாவீதின் செம்மைதா நின் சரணம் சரணம் எந்தா, தாவீதரசன் மைந்தா நின் சரணம் சரணம் எந்தா, சரணந்தா வானந்தா ஓ வந்தாள் மிக வந்தனம் வந்தனம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா ஐயா என் மனமாற்றி உனதடிமைகள் இந்தனை தேற்றி, ஐயா என் மனமாற்றி இயேசு ராஜா சுத்த திரித்துவ வஸ்துவை சுவிசேட மகத்துவ கிறிஸ்துவை, சுத்த திரித்துவ வஸ்துவை சுவிசேட மகத்துவ கிறிஸ்துவை, பரிசுத்தனை பரிசுத்தனை ரட்சி தடிமை கொள்ளித்தியம் சோதிரம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா மங்களம் ஈசாவே வளமிகும் சங்கையின் ராஜாவே, மங்களம் ஈசாவே வளமிகும் சங்கையின் ராஜாவே, நலவாழ்வே மன்னாவே மெய்தேவே உமக்கோ சன்னாவே. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா. நாம் அனைவரும் படைக்கப்பட்ட காணிகளுக்காக
ஏனைய பொது காரியங்களுக்காக அனைவரும் கடவுளை நோக்கி செபிப்போம். அனைவரும் முழந்தால் படியிட்டு கடவுளை நோக்கி மன்றாடுவோம். முடியாதவர்கள் அமர்ந்து கொள்ளவும், உள்ளத்தாலே இணைந்து கடவுளோடு இணைந்து நாம் செபிப்போம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா. உம்மன் ஒன்றே போதுமையா, உன்மன் ஒன்றே போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் எப்போதும் எனக்கு போதுமையா. இந்த அகில உலகத்தையும் இந்த அண்ட சராசரங்களையும் பூமியின் அனைத்து குடிகளையும் படைத்து பரிபாலித்து ஆசீர்வதித்து காத்து வருகிற எங்கள் நல்ல கடவுளே, ஒவ்வொரு படைப்பும் உங்களுடையதாக இருக்கிறது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். எங்கள் வாழ்விலே கர்த்தராக, ஆண்டவராக, அரசராக எங்களை ஆண்டவர் ஆளுகை செய்கின்றவராக இருக்கிறேன். கடவுளை, உம்முடைய ஆளுகை எங்களுக்கு அதிகமாய் அவசியப்படுகிறது. உம்முடைய பிரசனம் எங்களுக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்தை விட்டு நாங்கள் தூரமாய் செல்லுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய சுய சித்தத்தை நாங்கள் செய்கின்ற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்து விடுகிறோம். கடவுளே, உம்மை விட்டு, உம்முடைய வார்த்தையை விட்டு தூரமாய் செல்கின்ற பொழுது ஆதாம் ஏவான் தன்னுடைய வாழ்விலை உம்மை விட்டு தூரமாய் போன அனுபவங்களில் கீழ்ப்படியார் நிலைக்கு செல்லுகின்ற வேளையில் அவர்கள் நம்முடைய வாழ்வு தண்டனையை தங்களுக்கு நேராய் வருவித்துக் கொள்கிற அனுபவங்களை நாங்கள் பார்க்கிறோம். கடவுளை, சோதிக்கக்கூடிய அவனும் கடவுளாலே சோதிக்கப்படுகிறார் என்று சொல்லி சொல்லாதிருப்பானாக என்று சொல்லி யாக்கோபு திருமுகத்தின் வழியை நாங்கள் பார்க்கிறோம். யாக்கோபு நிருபங்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒருவேளை நாங்கள் எங்கள் வாழ்விலை சந்திக்கின்ற சோதனைகள், வேதனைகளும் அனுபவங்களும் உம்மை விட்டு உம்மை மறந்து நாங்கள் இருப்பதன் வழியாக இருந்தாலும் கர்த்தர் எங்களை மாற்றி அமைத்து உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆண்டவர் முழுமைப்படுத்தி உம்முடைய ஆளுகையின் மூலமா எங்களை ஆட்சி தேர்ச்சி எங்களை வலுப்படுத்தும்படியாக எங்களுக்குள் கர்த்தர் கடந்து வருகிறபடினாலே உமக்கு நன்றி படைக்கிறோம். கடவுளை, நல்ல ஒரு அட்வொகேட்டாக, நல்ல ஒரு ஆலோசகராக, எங்களுக்கு வழக்காடக்கூடியவராக தூய் ஆவியானவர் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு அறிவுரை கூறு என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிற ஆண்டவரை, உம்முடைய ஆலோசனை, உங்களுடைய அறிவுரைகள், உங்களுடைய வழிகாட்டுதல் எங்கள் வாழ்வில் அதிகமாய் செயலாற்றுகிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். கடவுளே, உங்களுடைய பிரசனம் எங்களை அதிகமாய் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தருடைய பிரசனம் எங்களோடு தொடர்ந்து ஆளுகை செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம். கடவுளே, திருச்சபைக்காக, திருச்சபைய வாழ்வுக்காக, வளர்ச்சிக்காக, விசுவாச மக்களது ஆன்மீக வாழ்வின் வளர்ச்சிக்காக நாங்கள் வருகிறோம். எல்லா நிலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். கடவுளே, இத்திருச்சபையில் இருக்கிற திருச்சபையுடைய தலைவர், செயலர், பொருளர், ஏனைய டீக்கர்மார்கள், முப்பர்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். திருச்சபைக்காக, வாழ்வுக்காக, வளர்ச்சிக்காக எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் பொருட்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். கடவுளே, அதே போல ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதியும். வெளிநாடுகளில், வெளி ஊர்களிலே, வெளி பிராந்தியங்களிலே தங்கி வாழுகிற பிள்ளைகள், தங்களுடைய குடும்பம் இங்கு இருக்கிறது, தான் மட்டுமே தனியாக இருந்து வெளி தேசங்களிலே கடந்து பல இடங்களில் பல்வேறு துன்பத்தின் ஊடாக கஷ்டப்பட்டு பணி செய்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த இடங்களில்
தெய்வீக பிரசனம் நம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். தனிமையான உணர்வுகள் வருகிற பொழுது, குடும்பத்தை குறித்த கலக்கங்கள் வருகிற பொழுது ஆண்டவரே நம்முடைய மக்களை ஆற்றி தேர்ச்சி பலப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். கடவுளை ஒருவேளை தனிநபராக இருந்து பணி செய்கிற அன்பர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆலயத்துடைய பிரசனம் உடைய பிள்ளைகளை அந்த இடத்துல நிறைவு நடத்தும்படியாக நாங்கள் கொண்டாடுகிறோம். அதே போல குடும்பமாய் வெளியிடங்களில் காணப்படுகிற, வெளி தேசத்தில் காணப்படுகிற அன்பு உள்ளங்களுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே அவர்களையும் பொருட்படுத்த ஆசீர்வதிப்பீராக. வெளி ஊர்களிலே, இந்த பிராந்தியத்தை விட்டு வெளி மாவட்டங்களில், வெளி மாநிலங்களில் காணப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். வேறு நிமித்தமாய் குடும்ப சூழலை காரணமாக காணப்படுகிற அனைத்து மக்களோடும் வலிமையான கரம் தங்கட்டும். எல்லா இடங்களையும் கர்த்தர் ஆளுகை செய்யும்படியே நாங்கள் செபிக்கிறோம். கடவுளே திருச்சபைகளிலே வழிபாடுகளை கொண்டு வருகின்ற ஒவ்வொருவரை கர்த்தனை பெயர் பெயராய் குடும்பமாய் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இதோ ஆண்டவரே இந்த ஆலய ஆராதனையிலே வர முடியாதபடிக்கு ஆண்டவரை காணப்படுகிற மக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். எது நிமித்தமாய் அந்த உள்ளங்களை வர முடியவில்லையோ கர்த்தர் நீர் அறிவீர். ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை வரும் காலங்களிலே ஆளுநர் கூட்டி சேர்க்க வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாச மக்களை பெயர் பெயராய் குடும்பமாய் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களை நோக்கி கெஞ்சி கொண்டாடுகிறோம். சென்ற நாட்களிலே பலவீனத்தின் பள்ளத்தாக்கில் கடந்து சென்ற பிள்ளைகளுக்காக வருகிறோம். கடவுளை ஆண்டவரை தந்திருக்கின்ற ஆற்றலுக்காய் பலத்திற்காக நன்றிகளை படைக்கிறோம். அருமையான ஆண்டவரை திருமதி ரோஸ்லின் ராஜ் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அன்பு தாயார் கற்று தந்திருக்கின்ற பலத்திற்காக நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து நல்ல பலனை கட்டிட்டு தர வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் செபிக்கின்றோம். அதே போல திருமதி கலா முத்துராஜ் அன்பு தாயாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்த தந்திருக்கின்ற விடுதலைக்காக நன்றி. இன்னும் நல்ல பலனை கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். திருமதி எஸ்தர் அன்பு ஆசிரியக்காக நாங்கள் வருகிறோம். கடவுளை சென்ற காலம் ஏற்பட பலவில் மாற்றி கர்த்த தந்திருக்கின்ற பலத்திற்காக நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து பலப்படுத்தும். அதே போல ஆண்டவர் வெளியே பகிர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு பலவீனத்திலே காணப்படுற மக்களுக்கு கர்த்தர் தந்திருக்கின்ற விடுதலை நன்றியுள்ளத்தோடு இருக்கிற அந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் பலப்படுத்துகிறாக உன் பலவில் நீங்கி சுகமாய் இருந்துச்சு நாளுடைய வார்த்தை போல கர்த்தர் இந்த ஆட்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தி இடங்களுக்கு நிறைவோடு அனுப்ப வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இதன் மூலமாய் நம்முடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ கடவுள் உமக்கே தெரியும். ஆண்டவர் எல்லா பலவையும் மாற்றி உங்களுடைய மக்களை நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவரை வர செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். தேவையில்லாத செலவினங்களுக்கு நம்முடைய மக்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்கிறாக. நல்ல வாழ்வை நம்முடைய மக்கள் கண்டுகொள்ள கர்த்தர் வைத்தார். ஆண்டவரை தன்னுடைய மகள் வருவது சார்ந்திருக்கிற காரியங்களை வெளிநிறுத்தமாய் தன்னுடைய மக்களை பணியை அமர்த்திவிட்டு இல்லங்களை சிறையை செய்து அமர்த்திவிட்டு வந்திருக்கிற அருமையான ஆண்டவரை திருச்சபையுடைய செயலர் ஆண்டவரை மனோகர் ஆத்மன் விசாரிக்காக குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரயாணங்களுடைய வளமையான கிருபை தங்கியிருந்தபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி படைக்கிறோம். கடவுளை உங்கள் குடும்பத்தை கர்த்த நிறைவை பொறுப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இவனமாக பல பணிகளிலே ஆண்டவரை பல்வேறு பிரயாணங்களில் ஈடுபடுகிற மக்கள் வர பிரயாணங்கள் மேற்கொண்டு இங்கு வர இருக்கின்ற பிள்ளைகள் எல்லோருக்கும் நல்ல பிரயாணங்கள் நல்ல வாழ்வு எல்லாரும் தர வேண்டும் என்று உங்களை நோக்கி கெஞ்சுகிறோம். கடவுளை இதோ உங்களுடைய ஆலயம் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவரே எங்களுக்காக தந்திருக்கிற ஒரு ஆலயம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவரே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா என்று சொன்னது போல நல்ல பங்காக கற்று இந்த ஆலயங்களை தந்திருக்கிற மேலான கிருபைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை சொல்லுகிறோம். நன்றி படைக்கிறோம். கடவுளை ஒவ்வொரு மக்களும் ஆலயம் கடந்து வரட்டும். எந்த பணி இருந்தாலும் கூட கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கின்றவனாக இருக்கிற பொழுது கர்த்தர் மீதமுள்ள எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ள போகிறபடினாலே நமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவை ராணி இருக்கிற பிள்ளைகள் ஆலயத்திற்கு மனமோந்து வருகின்ற அனுபவம் கர்த்தர் காத்து கடாட்சிக்கும்படியாக நான் வேண்டுகிறோம். எங்கள் வாழ்வினுடைய ஒவ்வொரு வாழ்வும் பிறருக்கு மாதிரியாக இருக்கும்படியாய் சாட்சியாக இருக்கும்படி கர்த்தர்களை பலப்படுத்துகிறபடினாலே நமக்கு நன்றிகளை சொல்லுகிறோம். கடவுளை பணி செய்துகிற பிள்ளைகளுக்கு நல்ல பணி செய்ய வேண்டிய ஆற்றலை தாரும், மன வலிமையை தாரும், உடல் வலிமையை தாரும். பலவீனங்கள்லாம் அப்படி மாற்றி பலத்தோடு பிள்ளைகள் பணிகளை செல்ல நாளை தினம் ஆண்டவரே விடுமுறை கிட்ட கடந்து புதிதாய் வேலைக்கு செல்லுகின்ற வேலை புதிய நாளை கண்டு வேலைக்கு செல்லுகின்ற பொழுது நல்ல பலனோடு பிள்ளைகளை அனுப்புவீராக. அன்பர்கள் அலுவலர்கள் செல்லுகின்ற பொழுது பல மக்களோடு பேசுகிற பணிகளை செய்கின்ற பொழுது வியாபாரங்கள் மேற்கொள்ளுகிற வேலையில நம்முடைய பிள்ளை செய்கிற எல்லா வியாபாரங்கள் பணிகள் சுய சார்ந்திருக்கிற பணிகள் அரசு பணிகள் எல்லாருடைய மக்கள் ஒரு நேர்மறையான எண்ணத்தோடு கூட நம்முடைய மக்கள் நேர்த்தியாய் செய்ய வேண்டிய ஆற்றலை நம்முடைய மக்களை தந்து பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உங்களுடைய மக்களோடு கூடவே செல்லுவீராக. வெற்றியாய் எல்லாம் காணப்பட கர்த்தர் கிருபை தாரும். மூலமாய் கடவுள் நாம் மட்டுமே அளவுக்கு அதிகமாய் பயப்பட கர்த்தர் கிருபை தாரும். பணி நிறைவேற்றிருக்கிற மக்களுக்காக வருகிறோம். பணி நிறைவு காலங்கள் வாழும் காலங்களிலே பல பணிகளின் காலங்களில் பல பணிகள் கஷ்டத்தோடு பணி செய்திருக்கிற மக்கள் இன்னைக்கு ஓய்ந்திருக்கிற காலங்களிலே ஆண்டவர் ஓய்வு காலங்கள் நம்முடைய மக்களுக்கு மனோரமியமாக ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற அனுபவம், கடவுள் சித்த செய்கிற அனுபவங்களிலே நம்முடைய மக்களுக்கு நல்ல பலனை உற்சாகத்தின் மனதை கத்த அந்த வருகிறபடினாலே உங்களுக்கு நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து பலப்படுத்துகிறார்கள். குழந்தைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். குழந்தை செல்வங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்கள். சிறார்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். சின்ன சின்ன பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற பிள்ளைகளாய் சபையிலே காணப்பட ஒவ்வொரு முதியவர்கள் பெரியவர்களை கனம் பண்ணுகிறவர்களாய் அனுபவங்களில் காணப்பட நல்ல நற்சாட்சி உள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக நாம் வேண்டுகிறோம். சபையிலே காணப்படுகிற வாலிப பிள்ளைகள் முதலாவது கடவுளுக்கு தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் வாலிபன் தன் வழி என்னால் சுத்தமானவனுடைய வாக்கின்படி தானே என்று சொன்னது போல ஆண்டவருடைய வாலிபர்கள் பலவான் கைவுள்ள அம்புகளுக்கு ஒப்பாண்டு சொல்லுவது தன்னுடைய பராக்கிரமத்தை கடவுளுக்கு என்று சொல்லி பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு இந்த வாழக்கூடிய பிள்ளைகளாய் துடிவோடு காணப்பட கர்த்தர் கிருபை பார்க்கும்படியே நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதி எந்த நிலை விட்டு ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விடாதபடி கர்த்தரை வைராக்கியமாய் பிடிக்க வேண்டிய பலனை தம்முடைய பிள்ளைகளுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒருவேளை உலகத்துடைய பணிகள் உலகத்தால் ஒருவேளை தடையால் என்ற உள்ளத்திலே தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை தூரமாய் கொண்டு வாழட்டும். உள்ளத்திலே கடவுளை அதிகமாய் பதித்திருக்கட்டும். ஆண்டவரே சாட்சியை வாழ்க்கட்டும். கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அதே போல இந்த வேளையிலும் கூட இந்த கொரோனா பாதிப்பெல்லாம் மாற்றி நல்ல விடுதலை வாழ்வை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. எல்லா துறைகளும் ஆண்டவர் எல்லைக்கு திரும்பி கொண்டிருக்கின்றபடினாலே உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லுகின்றோம். ஆண்டவரை இயல்புலை திரும்பவும் மக்கள் அனைவரும் நலம் பாதுகாக்கப்பட கர்த்தர் கிருபை தரும். வறியவர்கள், ஏழையர்கள், துன்பப்படுகிறவர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற குழந்தைகள், ஆதரவற்ற பெற்றோர்கள், இப்படிப்பட்டிருக்கிற எல்லோருக்கும் கர்த்தர் அடைக்கலமாய் உறைவிடமாய் இருப்பீராக. அந்த உறைவிட அடைக்கலத்திலே நாங்களும் கூட எங்களையும் கூட அதிலே நாங்கள் இணைத்துக் கொள்ள கர்த்தர் கிறிஸ்தவ பிள்ளைகளாய் பின்பற்றுகிற பிள்ளைகளாய் இருக்கிற எங்களை கர்த்தர் உருவாக்கி அமைத்துக் கொள்ளும்படியே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர்களின் வெளியே பகிர்ந்து கொள்ளாதபடிக்கு தங்கள் மட்டுமே அறிந்து கொடுக்கின்ற செபிக்கின்ற பணங்களினாலே தாங்குகின்ற அனைவரும் சபையில் இருக்கலாம். கர்த்தாவே உடைய ஆண்டவர் பார்க்கிறபடினாலே நன்றி. இன்னும் நம்முடைய மக்களை இன்னும் அதிகமாக பலப்படுத்தும்படியாக நாங்கள் உண்மை நோக்கி கெஞ்சுகிறோம். கடவுளை இந்த வழியாக தினந்தோறும் பாதசாரிகளை பிரயாணம் மேற்கொள்ளுகிற பிள்ளைகள், தினந்தோறும் ஜெபித்து செல்லுகிற பிள்ளைகள், ஆண்டவரை உம்முடைய சமூகத்திலே வந்து வணங்கி செல்லுகிற பிள்ளைகள் எல்லோருக்கும் நல்ல ஆசைகளை தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நல்ல ஒரு ஆழ்நிலையை கத்திரைகளுக்கு வந்திருக்கிறபடினாலே கடந்த இரவிலே 23 டிகிரி அளவிலே நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு நிலையை எங்களுக்கு தந்தி நமக்கு நன்றி. ஆண்டவரை தொடர்ந்து சூழ்நிலைகள் இந்த பிள்ளைகளுக்கு யாருக்கும் ஒரு விளைவுகளை கொண்டு வராமல் காத்துக் கொள்வீராக. வர இருக்கின்ற டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிகளே சபை கூட்டம் இருக்கிற ஆண்டவரே, அந்த பொதுக்கூட்டத்திலே ஆண்டவரை எடுக்கிற தீர்மானங்கள், செய்யப்பட்டிருக்கிற அஜெண்டா காரியங்கள், மேற்கொள்ள இருக்கிற காரியம் எல்லாத்தையும் வழிநடத்தலும் உங்களுடைய ஆளுகை தங்க வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். எல்லா பணிகளையும் ஆசீர்வதிக்கிறார்கள். எங்களை விட்டுக்கு உங்களுடைய சுமையை பாடி வருகிற சுவை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் நான் நினைந்து பார்க்கிறோம். கடவுளை எல்லோரோடும் வானகத்தையும் இந்த மண்ணகத்தையும் ஆளுகிற ஆண்டவருக்குள் நாங்கள் வாழுகிறோம். எல்லோரையும் கத்திரிக்கை ஆலோசனை கொண்டிருக்கிறபடினாலே நமக்கு தொடர்ந்து நன்றிகளை படைக்கிறோம். ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் ஜெபிக்க நேரமில்லாத நாங்கள் உள்ளத்தை ஜெபிக்கிறோம், இல்லங்கள் ஜெபிக்கிறோம். மிஷனரி மார்கள், ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்கள், போதுமான வருமானம் என்றே கூட ஊழியம் செய்கிற மக்கள் அநேகர் உண்டு. ஆண்டவரை கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் தாங்கி நடத்தும்படியாக நாங்கள் வேண்டு செய்கிறோம். கல் மண் என்று சொல்லி பாராதபடிக்கு பல இடங்களிலே காடுகளில் கூட கரடுமுடான ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் செபிக்கிறோம். எல்லோரையும் அதை காத்து கடாட்சிக்கிறாக. அவர் செய்கிற ஊழியம் எதற்காக? இந்த மண்ணிற்காக அல்ல, மாணிக்கமாகிய உண்மை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படிய நிலையான வாழை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு ஆன்மாவும் நித்திய வாழை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆவலோடு அல்லவா பணி செய்கிறார்கள். ஆண்டவரை நம்முடைய பணிகள் எல்லாவற்றை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை உடனிருக்கப்படவே இருப்பதாக. அதே போல ஆண்டவரை இந்த வேலை வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையில் அறிந்திருக்கிறேன். தேவையை சந்தித்து இல்லங்களுக்கு நிறைவோடு படைத்திருக்கின்ற ஒவ்வொரு தந்தை படையிலும் காணிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஞாயிறு காணிக்கைக்காக நாங்கள் வருகிறோம். கடவுளை எல்லாம் காணி ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாங்க. அதே போல ஆண்டவர் இந்த வேளையிலும் மாத காணிக்கையாக நந்தி படைகளை படைத்திருக்கின்ற காணிகளுக்காக நாங்கள் நோக்கி செபிக்கிறோம். சிறப்பாக இந்த வேளையில் கூட ஆண்டவர் திருமண நாள் காணி படைத்திருக்கக்கூடிய அருமையான திருவாளர் மனிஷ்கா
திருமதி எம்ஏ பிளஸ்டின் ரெஜிஸ்டா அலிஷ்காந்த் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை நம்முடைய மக்கள் ஆண்டவருக்கு என்று சொல்லி படைத்திருக்கிற இந்த திருநாள் ஏற்றுக்கொள்ள கர்த்தரே பெருக்கமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். செய்கின்ற பணிகளில் உங்களுடைய வல்லமையான கிருபை தங்கியிருப்பதாக சென்றிருக்கிற இடங்களிலும் தெய்வீக பாதுகாப்பின் தரம் நம்முடைய பிள்ளையோடு தங்க வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். காலங்கள் கனிந்த வேலை நம்முடைய பிள்ளை நன்மைகளை தந்து கதிர ஆசீர்வதிக்க போறபடினாலே உமக்கு நாங்கள் தொடர்ந்து நன்றிகளை படைக்கின்றோம். கடவுளை அவர் நம்மை ஏற்றுக்கொண்ட ஆசீர்வதி தொடர்ந்து ஆண்டவருடைய மாதங்களை படைத்திருக்கின்ற அதனை நன்கு நிறை உள்ளங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருவாணியம்மை மனோகரா அன்பு சாருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல திருவாளர் அனீஷ் அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளை நம்ம படைத்திருக்கின்ற இக்காணி ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நிறைவாய் நம்முடைய மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கென்று தம்முடைய பிள்ளைகள் கொடுக்கிறார்கள். கர்த்தாவே உம்முடைய பெற்றிருப்பதை அவர்கள் திரும்ப உமக்கென்று படிக்கிறவர் கட்டத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறபடினாலே நீர் மகிழ்கின்றபடினாலே உமக்கு நான் தொடர்ந்து நன்றி படைக்கிறோம். நம்முடைய மகள் திரும்ப பலமடங்கை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அதே போல ஆண்டவர் இந்த வேளையில் கூட உங்களுடைய ஆலயத்திலே மகிமையாக ஆண்டவரே ஒரு குஷன் வந்து வைக்கும்படியாக வைத்திருக்கின்ற அருமையான இந்த காணிக்கையாக நாங்கள் வருகிறோம். மறுபடியும் நாங்கள் பேசுவதற்கு நிலையில் கூட கர்த்தாவே அருமையான இறைவனை ஆசீர்வதிக்கிறார். அருமையான ராஜ்சாருக்கு நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை இந்த ஆலய வழிபாட்டிலே இந்த படைக்கின்ற பொழுது கர்த்தர் அந்த ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நம்முடைய மக்களை அமைதி நிறைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல இந்த காற்பட்சிகளை படைத்திருக்கிற சங்கங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே பிரயாணங்கள் கூட உங்களுடைய மகனோடு கர்த்தர் இருக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நம்ம கர்த்தர் பொறுப்படுத்தியதாக விளைவினைகள் எல்லாவற்றை மாற்றி கொடுக்க வயதான கர்த்தரை கொடுத்திருக்கிற திறமைக்காய் நம்பி படைக்கிற பொழுது பணி செய்ய வாழ கர்த்தர் கிருபை தாரும். எங்களையே நாங்கள் உயிருள்ள வழியாக நாங்கள் ஒப்படைக்கிறோம். கடவுளை உண்மையில்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. வாழ்வானாலும் மரணமானாலும் எதுவும் உங்களுடைய அன்பை விட்டு என்னை ஒருபோதும் பிரிக்காது என்று சொல்லி பவுல் சொன்னது போல எங்கள் வாழும் ஒரு உறவேற்றப்பட்ட ஒரு வாழ்வாக, ஆண்டவர் மீது ஒரு வைராக்கியமுடைய ஒரு வாழ்வாக மாறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை உமக்கென்று வாழவே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கருவிகளாய் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். ஆசீர்வாதம் அது உலகத்தின் மூலமை கொடுக்கப்படாத ஒரு மெய்யான சமாதானம் ஆண்டவரே. அந்த சமாதானத்தை கர்த்தர் என் ஆலயத்தின் மூலமாக மூலமாக எங்கள் கர்த்தர் ஒவ்வொரு நாள் வழங்குகிறபடினாலே உமக்கு நன்றிகளை படைக்கிறோம். எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாட்டிற்காக, நாட்டு ஆளும் தலைவர்களுக்காக, பிரதமருக்காக, குடியரசுத் தலைவருக்காக, ஏழை துறை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளுக்காக, அமைச்சர்களுக்காக, நடுவர் அரசுடைய அமைச்சர்களுக்காக, அதே போல இந்த தமிழகத்திற்காக, தமிழகத்தின் முதலமைச்சருக்காக நாங்கள் வருகிறோம். இந்த மழை காலங்களிலே சென்றிருக்கிற மழைக்காலங்களில் அதிகமாக உற்சாகத்தோடு பணிச்ச நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல வெல்த் மினிஸ்டர் கூட ஆண்டவரை தொடர்ந்து ஒவ்வொரு இடங்களை சந்திக்கவும் முடிந்த உதவிகளை செய்யவும் கர்த்தர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி படைக்கிறோம். சென்னை கொண்டு கர்த்தாவே இந்த மழையெல்லாம் கடலில் இருக்கின்ற பொழுது படிப்படியாய் மாற்றி அமைக்கிறேன். உங்களுக்கு நன்றி. முழுமையான ஒரு நிலைகளை தேசம் தந்து காட்சிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். கடவுளை நாங்கள் செய்கிற தவறுகளை நாங்களே அதை அனுபவிக்கும் நிலைக்கு நாங்கள் செல்லப்படுகிறோம். இடங்கள் குளம் குட்டை பகுதிகளை ஆக்கிரமிக்கிறது வழியாக மழைநீர் இன்னும் சொல்ல முடியாத நிலை இடங்கள் எல்லாம் மூடியிருப்பதை நாங்கள் அறிகிறோம். கடவுளை ஒருவேளை கடவுளை சுத்தமாக கூட கடவுள் வேலைகளை அதெல்லாம் ட்ரெயினாய் செல்ல கர்த்தர் கிருபை தாரும். நல்ல நல்ல ஒரு நிலைகளை தந்து தேசத்தை கடாட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற பொழுது என்னுடைய உள்ளங்கள் நிச்சயமாய் மகிழ்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி. யோபு பிறருக்காய் ஜெபித்த பொழுது வாணி சிறைகிறது நீங்கிறது போல நாங்களும் பிறருக்காய் ஜெபிக்கிறோம். நேரங்களை கொடுத்து ஜெபிக்கிறோம். 6 முறை ஆலைவதை ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எல்லோரையும் அதை பொறுப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். எல்லாம் துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கு மட்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரை நிறைவாய் ஆசீர்வதி இல்லங்களுக்கு அனுப்பும். சமாத்தினால எங்களை நிறைத்து காத்துக்கொள்ளும். சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் படைக்கிறோம். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பரமங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, இராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அந்தந்த வேண்டிய ஆகாரத்தை இன்னும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிற போல எங்கள் பாவ கடன்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சடப்பட பண்ணாமல் தீமிட்டு சித்தருளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே, ஆமென். கடவுள் தருகின்ற ஆசீர்வாதத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பன்னிரண்டாவது பாடல் நிறைவு பாடலை பாடுவோம். நல்மீட்பரே இந்நேரத்தில் வந்தாசீர்வாதம் கூறுமே. வார்த்தை கேட்டோர் மனதில் பேரன்பின் அனல் மூட்டுமே. வாழ்நாளிலும் சாகாலத்தும் ஆயேசுவே பிரகாசியும். ஆயேசுவே பிரகாசியும். என்றெங்கள் செய்கை யாவிலும் தயவரா நீர் நோக்கினே. எல்லாரின் பாவம் தவறும் மா அற்ப சீரும் அறிந்தே. வாழ்நாளிலும் சாகாலத்தும் ஆயேசுவே பிரகாசியும். ஆயேசுவே பிரகாசியும். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.